أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஃபில் பங்க்ங்கிற பேங்கோட தொடர்பட்டு வர உரையாடல்கள் பார்த்தோம். அதன் அடிப்படையில் இந்த கிளாஸ்ல சீராதாத்தியா சுயவிவரக்கோவை சம்பந்தமா பார்ப்போம். இந்த சுயவிவரக்கோவையானது பார்ட் 3ல முக்கியமா செய்யக்கூடிய ஒரு கேள்விகள்ல ஒண்ட வருது. பார்ட் 3ல வர முக்கியமான கேள்விகள்ல ஒன்று சீராதாத்தியா, அப்படி இல்லாட்டி இஸ்திமாரா. ரெண்டும் ஒரே மாதிரி தான். சீராதாத்தியா என்றாலும் சுயபரக்கோவை, இஸ்திமாரா என்றாலும் விண்ணப்ப படிவம். அந்த விண்ணப்ப படிவத்திலையும் சீராதாத்தியா கேட்டு வரும். அப்ப அதன் அடிப்படையில சீராதாத்தியா பார்த்தா இஸ்திமாரா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த பாடத்துல நான் உங்களுக்கு கொண்டு வந்தது கடைசி வந்த இஸ்திமாரா அந்த விண்ணப்ப படிவத்தில் வார கேள்விகளை தொகுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீராதாத்தியா கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்தது இன்னொன்று ஏலானாத்ன்ற விளம்பரம். விளம்பரையும் ஃபில் பண்ண தேவையில்லை, சீராதாத்தியாவும் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. கீழுக்கு கேட்டு வர கேள்விகளுக்கு தான் நம்ம விடையளிக்கணும். விளம்பரம் ஒரு விளம்பரத்தை தந்து ஓட்டு அந்த விளம்பரம் சம்மந்தமா கீழுக்கு வர கேள்விகள் தந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் சீராதாத்தியா அல்லது இஸ்திமாரா ஒரு விண்ணப்ப படிவத்தை தந்து ஓட்டு அது கீழே சில கேள்விகள் தந்திருப்பாங்க. அந்த ஒன்றெண்டு கேள்விகளுக்கு அந்த விளம்பரத்துக்குள்ளுக்கே அல்லது அந்த சீராதாத்தியாக்குள்ளுக்கே விடைகள்லாம் இருக்குது. அப்ப அதிலேயே பார்த்து எழுதலாம். ஆனா கீழுக்கு கடைசியா கேட்கிற 3, 4, 5வது கேள்விகளுக்கெல்லாம் நம்முடைய கிரியேட்டிவா எழுதணும், நாம கிரியேட் பண்ணி எழுதணும். அப்படி இல்லாட்டி நம்ம பாடமாயிட்டு போறது பார்த்து எழுதலாம். அப்ப அதன் அடிப்படையில இந்த சீராதாத்தியாவை பார்ப்போம். இது நம்மளோட 27வது கிளாஸ். அப்ப புதுசா ஜாயின் ஆகிறாக்கள் நம்மளோட பழைய கிளாஸை பார்த்துட்டு வரலாம். பாடத்தை கவனிங்க, பாடத்துக்குள்ள போறேன். சீராதாத்தியாவில் காணப்படும் முக்கியமான விடயங்கள். ஒரு சீராதாத்தியா ஒரு சுயபரக்கோவையில காணப்படும் முக்கியமான அம்சங்கள் உண்டு. மாலுமாத்துன் சக்சியா அல்லது பயானாத்துன் சக்சியா. இந்த சொற்களை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படியான சொற்கள் கேட்கும்போது நீங்க மாலுமாத்தின் சக்சியா மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, மாலுமாத்துங்கிறதும் பயானாத்ங்கிறதும் தகவல்கள் என்று உங்களுக்கு இந்த அரும்பதங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற ஒத்தகர்த்து சொற்கள் தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு விடை எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அப்படியான சொற்களை நீங்க பாடமாக்கிக்கோங்க. மாலுமாத்தின் சக்சியான்னு சொல்றது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் என்று சொல்லலாம். உங்களை பற்றி வார உதாரணமா உங்களோட பேரு, முழு பேரு, அடுத்தது உங்களோட முகவரி, உங்களோட தொலைபேசி இலக்கம், உங்களோட என்ன ஸ்டேட்டஸ், உங்களோட மேரேஜா இல்லை சிங்கிளா, அப்படி வார ஸ்டேட்டஸ் அப்படியே வாருது. ரெண்டாவது அத்தஹ்சீலுல் இல்மி அல்லது அல் முஅஹலாத்துல் இல்மியா, கல்வி தகைமைகள். நீங்க என்னென்ன படிச்சுக்கிறீங்க, உதாரணமா பிஏயா இல்லை எம்ஏயா, பக்கால்ரியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எம்ஏக்கு மாஜஸ்தீரன்னு சொல்ற, அடுத்தது அல்லது ஏஎல் பாஸா ஓஎல் பாஸா அப்படி சொல்றது. அப்ப அதையெல்லாம் தஹ்சீலுல் இல்மி என்று சொல்லுவோம். அதே மாதிரி மூணாவது தௌராத்துன் தத்ரீபியான்னு சொல்றது ட்ரைனிங் கோர்சஸ். அடுத்தது ஹிபராத்துன் அமலியான்னு சொல்றது வேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எவ்வளோ காலம் வேலை இருக்குது, அதன் அடிப்படையில் எந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சிக்கிறீங்க, என்ன வேலை செஞ்சிக்கிறீங்க என்று சொல்றதெல்லாம் ஹிபராத்துன் அமலியா என்று இதுல வரும். அதே மாதிரி அடுத்தது லுகாத்னு சொல்றது மொழிகள். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், அந்த லாங்குவேஜ் எப்படி தெரியும். அதுல இப்போ உதாரணமா சிங்களம் தெரிஞ்சா, அதே மாதிரி அரபிக் தெரிஞ்சா, அதே மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சா, அதுல எழுதுறதுக்கு தெரியுமா அல்லது பேசுறதுக்கு தெரியுமா, அந்த எழுதுறது பேசுறது ஒழுங்கா நல்ல கிரேட்டா தெரியுமாண்டா நீங்க ஃப்ளூவன்ட்னு போடலாம். இப்போ இதுல சொல்லுவா, அரபிக்ல சொல்லுவா மும்தாஸ்ன்னு போடலாம். அதே மாதிரி ஜயீதன்னு போடலாம். ஜயீதண்டா குட், மும்தாஸ்ண்டா நல்லாவே தெரியும். அப்படி அந்த இதெல்லாம் போடலாம். அதே மாதிரி அல் முஅர்ரிஃபூன் சொல்றது ரெஃபரன்சஸ். உங்களை பத்தி நல்ல தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றதுக்கு தான் அல் முஅர்ரிஃபூன்ங்கிறது யூஸ் பண்றேன்.
இப்போ ஒரு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் விண்ணப்பிக்க போனால், இப்போ உதாரணமாக அசர் யூனிவர்சிட்டி அப்படி எகிப்தில் இருக்கிற அசர் யூனிவர்சிட்டியில எல்லாம் விண்ணப்பிக்க போனால் உங்களை பற்றி ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணணும். உங்களை பற்றி ஒரு ஆள்கிட்ட ரெக்கமெண்ட் இவர் நல்லவர் தான், இவர் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறதுக்கு ஒரு மார்ரிஃபோன் சொல்கிறேன். அந்த ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அல்மோர்ரிஃபோன் என்று சொல்லுவோம். அப்போ அதன் அடிப்படையில் நம்ம மாலூமாத்துன் சஹ்சியா முதலாவது இதை பார்ப்போம். மாலூமாத்துன் சஹ்சியா என்று கேட்டு வரும்போது அல் பயானத்து சஹ்சியா அல்லது மாலூமாத்துன் சஹ்சியா, அதில் 6 விஷயங்கள் வருது. அதனோட சேர்த்து இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் புத்தகத்தில் தந்திருக்கிறாங்க. அப்போ முதலாவது அல் இஸ்முல் பில் காமில் என்று எழுதலாம். முதலாவது முழு பெயர் முகமது ஷரப், முகமது இப்ராஹிம், முகமது ஹனீஃபான் இருக்குது. இப்போ உங்களோட பேரை நீங்கள் எழுதலாம். இப்போ உதாரணமாக ஃபாத்திமா அம்னாண்டா ஃபாத்திமா அம்னா என்று போடலாம். அதே மாதிரி உங்களோட வாப்பட பேர் சேர்த்து போடலாம். அப்படி போடலாம். என் பேர் முகமது ஃபைசர், முகமது அப்துல்லா அப்படி வரும் உதாரணத்துக்கு. அப்போ இஸ்முபில் காமில் என்று ஒரு இது வரும். அதே மாதிரி அல் உன்வான் ரெண்டாவது உங்களோட வீட்டு அட்ரஸ் வரும். இலக்கம் போட்டுட்டு அங்கே ஷாரில் மத்தார் மதீனா கொழும்பு, மதீனத்தும் கொழும்பு, கொழும்பு நகரம் ரெண்டு போடணும். இப்படி இதே மாதிரி உங்களோட அட்ரஸை போடலாம். உங்களோட பயானத்தின் சக்சியாவில் உங்களோட அட்ரஸை போட்டுட்டு எழுதலாம். அதே மாதிரி தாரேகுல் மீலாத், தாரேகுல் மீலாத்ன்னு சொல்றது பிறந்த இடம், பிறந்த திகதியும் பிறந்த இடமும். தாரிகுல் மீலாத் மக்கானுகு அதனோட இடம். அப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டுட்டு உங்களோட இதையும் போடலாம். என்ன இடத்துல நீங்க பிறந்தீங்கன்ட்டு அந்த இடத்தையும் போடலாம். அடுத்ததை பாருங்க, ரக்முல் வித்தாக்கா. ரக்முல் வித்தாக்கான்னு சொல்றது வித்தாக்கத்து சக்தி உங்களோட என்ஐசி நம்பருக்கு சொல்லுது. அப்போ ரக்முல் வித்தாக்கத்து சக்சியாண்டா உங்களுடைய என்ஐசி நம்பர். அப்போ என்ஐசி நம்பரை போடலாம். அதே மாதிரி அல் ஜின்சியா, அல் ஜின்சியா என்று கேட்டு வரும்போது குடியுரிமை, நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவன் என்று கேட்கறதுக்கு தான் அல் ஜின்சியா யூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்ரீலங்கியுன் என்று வரும். இதில் ஸ்ரீலங்கான்னு இருக்குது, ஆனால் ஸ்ரீலங்கியுன் என்று வரும். ஸ்ரீலங்கியுன், மிஸ்ரியுன் அப்படி வருது. அப்போ ஜின்சியான்னு வரும்போது ஸ்ரீலங்கியுன் என்று எழுதுங்க, ஸ்ரீலங்கியுன். அப்போ பெண்பாலின ஸ்ரீலங்கியத்துன் என்று எழுதணும். ஜின்சியா. அதே மாதிரி இப்போ உங்களுடைய நாட்டு பலது கேட்டால் ஸ்ரீலங்கான்னு எழுதலாம். உங்களுடைய நாடு கேட்டால் பலது கேட்டால் ஸ்ரீலங்கான்னு எழுதலாம். அதே மாதிரி அல்ஹாலத்துல் இஜ்திமியா, அல்ஹாலத்துல் இஜ்திமாஇயா சொல்றது உங்களுடைய ஸ்டேட்டஸ். முத்தசவிஜுன் என்று இருக்குது. முத்தசவிஜுன்டா திருமணம் முடிச்சாலுக்கு சொல்றது. அதே மாதிரி சிங்களுக்கு ஆசபுன் என்று சொல்லலாம். ஆசப், அசபண்ட சிங்களுக்கு சொல்றது அசபன்னு சொல்லலாம். அப்ப அடுத்தது இதுல இன்னும் 2-3 விஷயம். அல் ஜின்ஸ் இருக்குது, ஜெண்டர். அல் ஜின்ஸ், அல் ஜின்ஸ் என்ற ஜெண்டர். நீங்க என்ன பால்னு கேட்டு வருமே, உதாரணமா ஆணா இருந்தா முதற்கர் அல்லது முஅன்னஸ், அப்படி ஆணுக்கும் கொடுக்கலாம் பெண்ணுக்கும் கொடுக்கலாம். அப்படி பாரது இது ஜின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேற இதுகளில் பார்க்க வேண்டிய விஷயங்கள், இப்படி 6 கேட்டு வருவாங்க. அல் பயானத்து சக்சியாண்டு 6 விஷயங்கள் கேட்டு வருவாங்க, அல்லது 5 விஷயம் கேட்டு வந்தா இப்படி எழுதணும். எழுத தெரியுமா இருக்கும் உங்களுக்கு. அப்ப இதான் முதலாவது பயானத்து சக்சியா. ஒரு இஸ்திமாராவில் கேட்டு வர பயானத்து சக்சியாண்டா 6 விஷயங்கள், இப்படியான 6 விஷயங்கள் உங்களுக்கு எழுத தெரியுமா இருக்கும். உதாரணமா இதுல பிறந்த இடம், பிறந்த தேதி, பிறந்த இப்படியான உங்களுடைய தகவல் தான். அதனால அதுல ஃபார்ம்ல போய் நிரப்புறல்ல, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ம்ல போய் எழுத தேவையில்லை. இப்போ உங்க அதுல ஒரு ஃபார்ம் தருவாங்க அல்லது ஒரு விண்ணப்ப படிவம் தந்தா அந்த ஃபார்ம்ல போயிட்டு நாம எழுதுறல இப்படியான விஷயங்கள், உங்களை பத்தி விஷயங்களை நீங்க இப்படித்தான் எழுதணும். இந்த ஃபார்மை பார்த்து உங்களுடைய விஷயங்களை நீங்க இப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து 3 மார்க்ஸ் கிடைக்கும். உதாரணம் இஸ்திமாராக்கலாம், இதெல்லாம் எழுதுற சரியான ஈஸி. ஆனா பாக்குறது ஃபார்மை பார்த்தா நல்ல பெருசா இருக்கும். ஃபார்மை பார்த்த உடனே நாம நினைக்கிறேன் இது கஷ்டமான விஷயமாக்கும் வேண்டு. ஆனா நம்ம இது சரியான ஈஸி எழுதுறது. அப்ப இவ்வளோத்தையும் எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைச்சிடும். இவ்வளவு விஷயங்களை எழுதினா கடந்த கால வினாத்தாள் பேப்பரை பார்த்தீங்கன்னா வழங்கும். அதே மாதிரி இப்படி இதாகவும் கொடுக்கலாம், அட்டவணை மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி எழுதவும் இயலவும், அல்லது இப்படி அட்டவணைகள் போட்டு எழுதையும் எழும். அட்டவணையில் போட்டு எழுதையும் எழும். உதாரணமா இஸ்முல் அவ்வல் முகமது ஷரப், இஸ்முல் அபு ஒன்று ஹெட்டாய் முகமது இப்ராஹிம்,
அல்லது இஸ்முல் ஆயிலா குடும்பத்தில் பேர் முகமது ஹனீஃபா என்று போட்டுட்டு தாரிகுல் மீலாத் பிறந்த தேதி மக்கானுல் மீலாத் அல் ஜின்சியா அதே விஷயங்கள் இப்படி அட்டவணையா வந்திருக்குது. அப்ப அததுல் அவுலாத் எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டிருக்கேன். பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 3. அர்ரக்முல் வத்தனியே நாட்டுடைய இலக்கம், அதாவது ரக்முல் ஷக்சி, ரக்முல் பித்தாக்கத்து ஷக்சி, ரக்முல் மதனி, ரக்முல் ஹுவியா சொல்ற எல்லாமே ஐடென்டி கார்டுக்கு தான் சொல்றது. ஐடென்டி இலக்கத்துக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றது. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அல் உன்வான், உன்வான் போட்டு ரக்மு இத்தனை இலக்கம், ஷாரி ஷாரில் மத்தார் மதீனா கொழும்பு, இப்படியான விஷயங்கள்லாம் போட்டு எழுதுங்க. உங்களையும் போடலாம். அல்லது அதுல கேட்டு வந்தா அவர விஷயங்கள் கேட்டு வந்த ஒரு ஆளுடைய விஷயங்களை இப்படியான விஷயங்கள் தந்திருந்தா அந்த அப்படியான அவர விஷயங்களையும் போட்டு எழுதலாம். பிரச்சனை இல்லை. ஒரு ஆளுடைய விஷயங்கள் கேட்டு வரும்போது அவர விஷயங்களை தான் அது மேலுக்கு கிறிஸ்திமாரா பார்த்து நீங்க இந்த பயானத்து சர்ச்சையை நிரப்புங்கன்னு கேட்டு வரும்போது நீங்க அவர விஷயங்களை போட்டு தான் எழுதணும். ரெண்டாவது பாருங்க, அத்தஹ்சீலுல் இல்மி. அத்தஹ்சீலுல் இல்மி அல்லது அல் முஅஹலாத்துல் இல்மியான்னு சொல்றது கல்வி தகைமைகள். கல்வி தகைமைகள் ஒருவருடைய கல்வி தகைமைகள் என்னென்ன படிச்சிருக்காரு என்று சொல்றதுக்கு தான் அல் முஅஹலாத்துல் இல்மியான்னு சொல்லுவோம். ஹாசிலன் அலா ஷஹாததி துக்தூரா, அவர் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு. பிஹெச்டி சர்டிபிகேட் இருக்கு அவருக்கு. துக்தூரான்னு சொல்றது பிஹெச்டி. அப்ப பிஹெச்டி சர்டிபிகேட் இருக்குது. ஹாசிலுன் அலா ஷஹாதத்தி துக்தீரா பி தக்குதீர். தக்குதீர்னு சொல்றது அவருடைய நிலை. அந்த பிஹெச்டியில அவருடைய நிலை மும்தாஸ். மும்தாஸ் என்றா நல்ல கிரேட், ஆக நல்ல கிரேடுக்கு மும்தாஸ் என்று சொல்லுவோம். ஏ பிளஸ் என்று சொல்ற மாதிரி. முத்தஹஸ்ஸிஸ் ஃபி மகாதிஷ் ஷரியா, அவர் மகாதிஷ் ஷரியாங்கிற துறையில அவர் ஸ்பெஷல் செஞ்சிருக்கிறாரு. ஜாமியத்துல் அஸ்ஹர், ஜாமியத்துல் அஸ்ஹர் ஷரீஃப், அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில 2015ஆம் ஆண்டு. அப்ப ஒரு மஹாலாத்தில் இல்மியா என்று கேட்டு வரும்போது இவ்வளவு விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி கொடுக்கணும். உதாரணமா அவரோட என்ன இது பிஹெச்டியா அல்லது பக்கால் ரியூஸ் மாஜிஸ்தீர் இது எம்ஏ அதா அல்லது பக்கால் ரியூஸ் இது பிஏ. அப்ப பிஏயா எம்ஏயா இல்ல பிஹெச்டியா என்று கேட்டு அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ரெண்டாவது தகுதீர். தகுதீர்ல என்ன தகுதீர்னு கொடுக்கணும். அவர் ஆல்ரெடி நிலை தகுதீர்னா நிலை அதுல மும்தாஸ், மும்தாஸ்ன்னு சொல்றது அல்லது ஜயீத் ஜித்தன் அல்லது ஜயீத் அல்லது மக்பூல். மக்பூல் என்ற பாஸுக்கு சொல்றது. அவர் அதுல சாதாரண பாஸுக்கு மக்பூல்னு சொல்லுவோம். அப்ப மும்தாஸ்ன்னு சொல்லிக்கிற நல்ல கிரேட் பாஸ், நல்ல ஏ லெவல் ஏ பிளஸ்ன்னு சொல்ற அதுக்கு தான் மும்தாஸ்ன்னு சொல்றேன். அப்ப பி தக்தீர் மும்தாஸ் முத்தஹஸ்ஸிஸ் ஃபி மகாதிஷ் ஷரியா, அது என்ன பாடத்துல என்ன இதுல என்ன துறையில என்று சொல்றதுக்கு மகாதிஷ் ஷரியா அந்த விஷயத்தை சொல்லணும். அடுத்தது பிஜாமியத்துல் அஸ்ஹர், எந்த யூனிவர்சிட்டியில அல்லது எந்த நிறுவனத்துல என்று கேட்கறதுக்கு பிஜாமியத்துல் அஸ்ஹர் என்று சொல்லுவோம். அல்லது மாஹத் என்றாலும் நிறுவனம், மாஹத். அப்ப மாஹத்ங்கிற சொல்லும் யூஸ் பண்ணி இடத்துல நீங்க கொடுக்கலாம். நீங்க இதே தான் எழுதணும்னு இல்லை, நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அப்ப மாஹத் என்று கொடுக்கலாம். அடுத்தது கொடுத்திருக்காங்க என்ன டேட், எந்த எத்தனையாம் வருஷத்துல என்று கொடுத்திருக்காங்க. அப்ப அதையும் மாத்தி மாத்தி கொடுக்கலாம் நீங்க விரும்பினத்தை. அதே மாதிரி இதுல ரெண்டாவது தந்திருக்காங்க மாஜஸ்தீர். மாஜஸ்தீர்ன்னு சொல்றது எம்ஏ. எம்ஏக்கு சொல்றது எம்ஏ பட்டம். அப்ப பிதக்தீர் மும்தாஸ் உசூலுல் ஃபிக். உசூலுல் ஃபிக்ல ஜாமியத்துல் அஸ்ஹர், அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில மாஜஸ்தீர் எம்ஏ செஞ்சிருக்கிறாரு 2012ஆம் ஆண்டு. அடுத்தது வாயிலன் மேலும் அஹ்மலு, மேலும் ஹாமிலன் சொல்றது சுமந்திருக்கிறாரு. ஆனால் இடத்துல அதை கொண்டிருக்கிறாரு என்ற அர்த்தம். ஹாமிலன் சொல்றது சுமந்திருக்கிறாரு, இவ்விடத்துல அர்த்தம் வைத்திருக்கிறார் என்று எடுக்கணும். இல்லாடியே 3 நீங்க ஹாசிலுல்லா ஹாசிலுல்லா ஹாசிலுல்லான்னு போட்டாலும் சரிதான். நீங்க எழுதுறது இது சரியான ஈஸி. ஆனா இதை விட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அட்டவணை. அட்டவணை போடுறது இதை விட ஈஸி. حامل شهادة ماجستير بتقدير ممتاز وتخصص في أصول الفقه. أصول الفقهல அவர் ஸ்பெஷல் செஞ்சிருக்கிறாரு. எம்ஏ பட்டம் செஞ்சிருக்கிறாரு. எம்ஏ சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறாரு என்று எழுதுங்க. விஜாமியத்துல் அஸ்ஹர், அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில 2012ஆம் ஆண்டு. وأيضا أحمل شهادة البكالوريوس. பக்கால்ரியூஸ்ன்னு சொல்றது பிஏ. பிஏக்கு சொல்லுவோம் பிஏ பட்டம்.
அவர் பிஏ பட்டம் அவர் கொண்டிருக்கிறாரு. தகுதிர் ஜயீத் ஜித்தன். அது தகுதிர் ஜயீத் ஜித்தன், நல்ல பாஸ், கிரேட் பாஸ்ன்னு சொல்லுது, ஜயீத் ஜித்தன் சொல்லுவோம். தஹசுசத் ஃபி ஷரியா, ஷரியா துறையில அவர் ஸ்பெஷல் பட்டம் பெற்றிருக்கிறாரு. ஜாமியத்துல் அஸ்ஹர், அஸ்ஹர் அப்போ யூனிவர்சிட்டியில் ஆம் 2008ஆம் ஆண்டு அவர் ஷரியா துறையில் ஸ்பெஷல் செஞ்சிருக்கிறாரு. தகுதீர் அல் பக்கால்ரியூஸ் பிஏ பட்டம் பெற்றிருக்கிறார். இப்படி கொடுக்கலாம், 3 விஷயங்கள் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நீங்க ஓ லெவலுக்கு கொடுக்கலாம். ஓ லெவல் கொடுக்கறதுக்கு நாங்க அக்மல என்ற சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்ப அக்மல் தூ என்று யூஸ் பண்ணலாம். அக்மல் தூ, நான் பூர்த்தி செஞ்சிருக்கிறேன். அக்மல என்ற நிரப்பினான் என்ற அர்த்தம் இருக்குது, நான் பூர்த்தி செய்தான் என்ற அர்த்தம் இருக்குது. அக்மல் தூ என்ற நான் நிரப்பி பூர்த்தி செஞ்சிருக்கிறேன். இவ்விடத்துல ஓ லெவலுக்கு சொல்றது அல் மர்ஹலத்து, அல் மர்ஹலத்து, அர்மல்ஹத்துல் முத்தவஸ்ஸிதா என்று சொல்லலாம். அல் மர்ஹலத்துல் முத்தவஸ்ஸிதா என்று சொல்லலாம். அதே மாதிரி ஓ லெவலுக்கு இப்படியான சொல், இன்னொரு சொல்லும் யூஸ் பண்ணலாம். அர் மர்ஹலத்துல் இப்திதாயியா என்றும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அக்மல் தூ அஷஹாதா என்று யூஸ் பண்ணுங்க. அல் மர்ஹலத்துங்கிறத விட, பிரிவுங்கிறத விட அஷஹாதாங்கிறது பொருத்தம். அது ஓ லெவல் சர்டிஃபிகேட் இருக்கு என்று சொல்றதுக்கு அக்மல் தூ அஷஹாதத்துல் முத்தவஸ்ஸிதா என்று யூஸ் பண்ணலாம். அது அக்மல் தூ அஷஹாதத்துல் முத்தவஸ்ஸிதா, ஓ லெவல் சர்டிஃபிகேட் இருக்கு என்று சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்ப ரெண்டாவது ஏ லெவல் பூர்த்தி செஞ்சதுக்கு அக்மல் தூ அஷஹாதா, அக்மல் தூ அஷஹாதா, அஷஹாதத்து சானவியா என்று சொல்லுவோம். ஏ லெவல் பூர்த்தி செஞ்சிருக்காரு, ஏ லெவல் இது செஞ்சிருக்கிறாரு, பூர்த்தி செஞ்சிருக்கிறதுக்கு ஏ லெவல் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்றதுக்கு அக்மல் து அஷஹாதத்து சானவியா என்று யூஸ் பண்ணலாம். ஒரு ஏ லெவலுக்கு அஷஹாதத்து சானவியா, ஓ லெவலுக்கு அஷஹாதத்துல் முத்தவஸ்ஸிதா, அல் அஷஹாதத்துல் முத்தவஸ்ஸிதா என்று யூஸ் பண்ணலாம். அல்லது அஷஹாதத்துல் இப்திதாயியா என்று யூஸ் பண்ணலாம். அப்படியே அதை பார்த்துக்கோங்க. இப்படி 5 விஷயங்கள் கொடுத்தாலே போதும். ஆனால் இது இப்படி எழுதவும் மேலும், அல்லது உங்களுக்கு அட்டவணை மாதிரி போட்டு காட்டவும் மேலும். அக்மல் து அல் மரு ஷஹாதத்து சானவியா என்று போட்டுட்டு அங்கே தகுதீர் ஜெயித் ஜித்தன் என்று மாற்றி, அதே மாதிரி தகசுசாத் என்று வராது. நீங்கள் ஃபி ஷரியா என்று வருது. அப்போ ஃபி என்ன துறையில் என்று கொடுத்ததுக்கு நீங்கள் ஃபீ என்று போடையும் தேவையில்லை, துறை என்றுலாம் தேவையில்லை. பிஜாமியத்தில் உங்களோட ஜாமியான்னு போட தேவையில்லை. ஏன்டா ஜாமியா யூனிவர்சிட்டியை யூனிவர்சிட்டின்னு போடாமல் பி மஹதில் அல்லது மதுரசத்தி என்ற உங்களோட ஊர் பேரையும், இது பாடசாலை பேரையும் போடலாம். இப்போ பி மதுரசத்தில் ஜாகிரா, ஜாகிரா பாடசாலையில் படிச்சிருக்கிறேன் ஆமான்னு போட்டு இந்த டேட்டை போட்டிங்கன்னா சரி. இப்படி இது செய்யவும் மேலும், இப்படி நீங்க எழுதி பார்க்கவும் மேலும். அப்படி இல்லாட்டி இப்படி ஒரு அட்டவணையில நீங்க காட்டவும் மேலும். இப்படி அட்டவணை போடுறேங்கிறது மொஹாலாத்துல் இல்மியாக்கு சரியான ஈஸி. இப்படி ஒரு அட்டவணை மொஹாலுல் இல்மி என்று வரும், கல்வி தகைமைகள் வரும் முதலாவதுல. ரெண்டாவது அத்தஹசுஸ், அது என்ன துறை, என்ன துறையில நீங்க இதை பெற்றிருக்கிறீங்க என்று வரும். ரெண்டாவது அல் மദ്രസா அல்லது அல் மஹது, நிறுவனம் அல்லது ஜாமியா, பாடசாலை அல்லது அந்த பல்கலைக்கழகம் அல்லது அந்த நிறுவனம் வரும். ரெண்டாவது சனத்துல் ஹுசூல், அது எத்தனாம் ஆண்டு பெற்றீங்க என்று அந்த வருடம் வரும். ரெண்டாவது அல் முஅத்தல், முஅத்தல்ண்டா நிலை அல்லது தகுதி, அது உங்களோட நிலை என்ன நிலைப்பாடு என்று அது வரும். அது இப்படி ஒரு அட்டவணை போட்டாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வரும். இதெல்லாம் 3 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய சரியான ஈஸி. இதைத்தான் கஷ்டம் பண்ணி வச்சுட்டு இருக்குது பிள்ளைகள். அப்போ நீங்கள் இதுகளை இப்படி பாடம் வாங்கினாலே போதும். இந்த இப்படி ஒரு ஃபார்மட் தெரிஞ்சாலே உங்களுக்கு போடலாம். முதலாவது மோஹாலிலுல் மிக ஷஹாதத்து துக்தூரா, பிஹெச்டி சர்டிஃபிகேட் ஷஹாதத்து துக்தூரா.
தஹசுஸை போடுங்க. ரெண்டாவது மகாசிது ஷரியா, என்ன துறையில மகாசிது ஷரியாவில் பிஹெச்டி பெற்றிருக்கிறாரு. ஜாமியத்துல் அசர், அசர் யூனிவர்சிட்டியில, அல்லது நீங்க ஜாமியத்துல் உம்முல் குரா யூனிவர்சிட்டி, அல்லது ஜாமியத்துல் மதீனா முனவரா, மதீனா யூனிவர்சிட்டி, அப்படி இல்லது ஜாமியத்துல் நீங்க ஏதாவது ஓமான் யூனிவர்சிட்டி அப்படி போடலாம். அது ஜாமியத்துல் பாகிஸ்தான் யூனிவர்சிட்டி, அப்படியே ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி போட்டால் சரிதான். நீங்க இதைத்தான் எழுதணும் இல்லை, உங்களோட ஏற்ற மாதிரி மாறலாம். அல்லது நீங்க ஜாமியத்துல் ஜஃப்னா ஜஃப்னா யூனிவர்சிட்டி அப்படியும் போடலாம். ஜஃப்னா யூனிவர்சிட்டிலாம் போடும்போது நீங்க முன்னுக்கு இருக்கிற துறையை மாற்றிக்கொள்ளணும். என்ன துறை மகாசரியாலாம் ஜஃப்னால இல்லையே, அப்போ அப்படியான துறையில் நீங்கள் சும்மா ஐடி போடலாம், அப்படி இல்லாட்டி மீடியா பாடுங்க அப்படி போடலாம். அப்படியான விஷயங்களை யூஸ் பண்ணலாம். ஃபீ இந்த அடுத்தது போடலாம். வருடம் எத்தனாம் ஆண்டு வருடம் போட்டிருக்கீங்க. அடுத்தது மாத்து, அதில் என்ன நிலை, அதில் என்ன நிலை, மும்தாஸா அல்லது ஜயீதா அல்லது சாதாரண பாஸ்ன்னா மக்பூல்னு யூஸ் பண்ணலாம். மக்பூல்னா சாதாரண பாஸ். அப்போ இப்படியான விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரி. ரெண்டாவது ஷஹாதத்துல் மாஜிஸ்திரி எம்ஏ பட்டம் உசூலுல் ஃபிக்ஹ்ல, அடுத்தது ஜாமியத்துல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில். அப்புறம் 2012ஆம் ஆண்டு மும்தாஸ் அதில் மும்தாஸ் நல்ல சிறப்பான நிலை. அடுத்து ஷஹாதத்துல் திப்ளோமல் ஆலி என்று சொல்றது டிப்ளோமா. டிப்ளோமா உயர்ந்த டிப்ளோமான்னு சொல்றது, டிப்ளோமா பெற்றிருக்கிறேன். டிப்ளோமா சொல்றது தான் டிப்ளோமா ஆலின்னு சொல்றது. அப்ப நீங்க டிப்ளோமா பெற்றிருக்கிறேன் உசூல் ஃபிக்ஹ்ல ஜாமியத்துல் அஸ்ஹர் 2010ஆம் ஆண்டு மும்தாஸ். அதே மாதிரி ஷஹாதத்து பக்கால்ரியோஸ் அல்லது லைசன்ஸ் என்று சொல்றது. லைசன்ஸ் ஷஹாதத்துல் பக்கால் பிஏ என்று சொல்றது. ஷரியா துறையில. அடுத்து ஜாமியத்துல் அஸ்ஹர் 2008ஆம் ஆண்டு இது ஜித்து. அதே மாதிரி ஷஹாதத் தானவியல் ஷஹாதத் தானவியத்தில் ஆமாண்டா ரெண்டாவது ஏஎலுக்கு சொல்றது. அப்ப தானவியத்தில் ஏஎல் கல்வி பொதுத்தர பரீட்சை, பொதுத்தர உயர்தர பரீட்சை என்று வரும். அப்ப ஏஎல் செஞ்சுட்டு தகசுஸ் போட தேவையில்லை நீங்க என்ன துறையில். அடுத்து மஹது நைல் வத்தனி என்று போட்டிருக்குது. அதில் நீங்க உங்களோட மதரசத்துல் அஸ்ஹர் அப்படி ஏதாவது ஒரு உங்களோட பாடசாலையை போடலாம். அப்ப பாடசாலை போட்டுட்டு 2004ஆம் ஆண்டு போட்டுட்டு அதுல என்ன வித்தன வீதம் என்று போட்டீங்கன்னாலும் போதும். இது சரி, இவ்வளவு தான் எழுதுறது. அப்ப இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கன்ஃபார்மா கிடைக்கும். இஸ்திமாராவில் அல்மோஹலத்துல் இல்மியாங்கிறது போட்டீங்கன்னாலே 3 மார்க்ஸ் கிடைக்கும். இஸ்திமாராக்கும் இது பிரயோசனமா இருக்கும். அல்மோஹலத்துல் இல்மியா என்று இதுல கேட்டு வந்தாலும் விளம்பரத்துல கேட்டு வந்தாலும் நீங்க ஒரு அட்டவணை போட்டா சரி. அட்டவணை போட்டா வேலை முடிச்சு. அட்டவணை விளம்பரத்துல போடும்போது எல்லாம் கல்வி தேவையில ஒரு சில விஷயங்கள் மாற்ற வேண்டி வரும். உதாரணமா ஜொப் ரிக்வெஸ்ட் கேட்கும் போது அந்த ஜொப்புக்கு ஏத்த மாதிரியான ஷஹாதா, அதுக்கேத்த மாதிரியான உங்களுக்கு சர்டிபிகேட் போடும்போது அது பிரயோசனமா இருக்கும். இது முக்கியமா இது தந்திருக்கிறது ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றது சம்பந்தமா. அப்படியான விஷயங்கள் தான் இதுல தந்திருக்குது. இது அதுக்கு நல்ல பொருத்தமா இருக்கும். ஜாப் ரிக்வெஸ்ட் வரும்போது நான் விளம்பரங்கள்ல சொல்லித்தரேன் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் போடணும்னு. அப்ப அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஹிபராத்துன் அமலியா, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப ஒரு ஜாப் ரிக்வெஸ்ட்லையும் இது வரும். உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்று கேட்டு வரும்போது நான் வேலை செஞ்சிருக்கிறேன். முஹாலிரன் ஒரு லெக்சரராக, முசாயிதன் முசாயிதன் முஹாலிரன் முசாயிதன் என்று சொல்லும்போது அசிஸ்டன்ட் லெக்சரர், உதவி விரிவுரையாளராக நான் வேலை செஞ்சிருக்கிறேன். பில் ஜாமியத்தில் இஸ்லாமியா பில் மதீனா, மதீனாவில் இருக்கிற இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில். முனவரா மொத்தத்தை ஹம்ச சினீன், நான் 5 வருஷங்கள் மதீனா பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சிருக்கிறேன் அசிஸ்டன்ட் லெக்சரா. அதே மாதிரி கொந்து வயதில் மேலும் இருந்திருக்கிறேன். முஹாதர ஜாயிரா, உதவி லெக்சரர். ஜாயிரன்னு சொல்றது விசிட்டிங். அப்போ விசிட்டிங் லெக்சரராக இருந்திருக்கிறேன். ஃபில் ஜாமியத்துல் உம்முக்குரா பல்கலைக்கழகத்தில் மக்கா முக்கரமாவில் மக்கத்தல் முக்கரமாண்டு வரும். அப்போ முக்கரமத்தி அர்ப சனவாத் 4 வருஷங்கள். அதே மாதிரி இலாஃபத்தின் இல்லாத அழிக்க, இலாஃபத்தின் இல்லாத அழிக்கன்னு சொல்றது அதனோடு சேர்த்து வாரது, அப்படி யூஸ் பண்ணுவோம். இலாஃபத்தின் இல்லாத அழிக்க இது யூசேஜ் வேர்டு உண்டு. அதனுடன் சேர்த்து கதின் சகத்து பாஹிதன் பாஹிதன் சொல்றது ரிசர்ச்சர். பாஹிதன் சொல்றது ரிசர்ச்சர்.
அப்போ ஒரு ரிசர்ச்சராக நான் வேலை செஞ்சிருக்கிறேன். ஷாக்களையில ஈடுபட்டிருக்கிறேன் அந்த அர்த்தத்தில் வரும். அப்போ நான் ஒரு ரிசர்ச்சராக ஈடுபட்டிருக்கிறேன். ஃபில் முஆஸ்ஸஸத்தின் நூர். நூர் முஆஸ்ஸஸான்னு சொல்றது நிறுவனம். முஆஸ்ஸஸத்தின் நூர், நூறுங்கிற நிறுவனத்தில் நான் ஒரு ரிசர்ச்சராக வேலை செஞ்சிருக்கிறேன். அதை ஈடுபட்டிருக்கிறேன். லில்பஹ்ஸி இல்மியி. ஆஹ் லில்பஹ்ஸில் இல்மியி வதன்மியத் லில்பஹ்ஸில் இல்மியா. இல்மியன்னு சொல்றது ஆஹ் அறிவு ஆராய்ச்சி நிலையம். தன்மியா சொல்றது வளர்ச்சி. அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம். அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நான் மோசஸ்ங்கிற ஒரு நிறுவனத்தில் நான் ஒரு ரிசர்ச்சராக வேலை செஞ்சிருக்கேன். ரியாலில் இருக்கிறேன். முத்தது சலாசனவாத் 3 வருஷங்கள். பலதைய தகவல்கள் கிட்டத்தட்ட எனக்கு இருக்குது. என்னிடம் இருக்கிறது ஹெப்ராத்தின் இஸ்னத்தை அஷர சனத்து. ஹிப்ராத்ண்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இஸ்னத்தை யஷரான்னு சொல்றது 12 வருஷங்கள். அப்போ 12 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் என்னிடம் இருக்கிறது கிட்டத்தட்ட. தக்ரீபன் சொல்ற கிட்டத்தட்ட. ஃபீமஜாலி தாலி அறிவு துறையில். ஃபீமஜாலி தாலி அந்த கல்வி கற்பித்தல் துறையில். ஃபீமஜாலி தாலின்னு சொல்றது கற்பித்தல் துறையில். அப்போ எனக்கு இந்த கற்பித்தல் துறையில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது இந்த கற்பித்தல் சம்பந்தப்பட்ட துறையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறது. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நிலையை மாற்றணும். ஒவ்வொரு துறைகளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உதாரணமா மஜால் இப்போ நீங்க இதுக்கு ஒரு லேபராக போறீங்கன்னா, இப்போ உதாரணமா எலக்ட்ரீஷியன் அந்த மஜாலில் எலக்ட்ரீஷியன் அதுக்கேற்ற மாதிரி இந்த துறைக்கு ஏற்ற மாதிரி இப்படியான வேலைகள்லாம் மாற்றிக்கொள்ளணும். ஆனால் ஃபார்மட் இதுதான். ஃபார்மட் இதே மாதிரி தான் வரும். ஆனால் இப்படியான விஷயங்களை நீங்கள் மாற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நீங்கள் எந்தெந்த இடத்துல வேலை செஞ்சீங்க, உதாரணமாக நீங்கள் உங்களுக்கு சிசிடிவி ஃபோட்டோ வச்சு சிசிடிவி செய்கிறது தெரியுமாண்டா, அப்போ நீங்கள் காமிரான்னு எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் காமிரா ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற உங்களுக்கு சொற்கள் தெரியுமா இருந்தால் அப்படியெல்லாம் போடலாம். நீங்கள் அதே மாதிரி கிளீனிங் ஜாப்பு போகிறா இருந்தால் கிளீனிங் ஜாப்புக்கு ஏற்ற மாதிரியான சொற்களை இந்த ஃபார்மட்டை வச்சு மாற்றி கொண்டுட்டு எழுதலாம். அதே மாதிரி இதை நீங்கள் இப்படி எழுதவும் மேலும் அதே மாதிரி நீங்கள் ஒரு அட்டவணையில் போட்டு காட்டவும் மேலும் இஸ்திமாராண்ட அட்டவணை போடுறீங்கிற சரியான ஈஸி. அட்டவணை இவ்வளோ இந்த 3 விஷயம் முக்கியமான விஷயங்கள் வரணும் அட்டவணையில். அல் ஹிப்ரா தமிழில் வலீஃபா அந்த தொழில் வரணும். ரெண்டாவது அதனுடைய இடம் வரணும். அல்லது அது சனத்து ஹிப்ராத் அது எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். முதலாவது வலீஃபா தொழில் என்ன? முகாதிர் முசாயித் அசிஸ்ட் உதவி லெக்சரர் அசிஸ்டன்ட் லெக்சரர். அது எந்த இடத்துல? ஜாமியத்துல் இஸ்லாமியா மதீனா முனவ்வரா மதீனா யூனிவர்சிட்டியில் வரும். ரெண்டாவது மூணாவது அது சனவாத் அல் ஹிப்ரா அந்த எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அது வரும். அடுத்தது முஹாதிர் ஜாயர் விசிட்டர் லெக்சரர். விசிட்டர் லெக்சரர் என்ன யூனிவர்சிட்டி எந்த இடம் என்று வரும். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக டெக்னிக்கல் காலேஜ் அப்படி போட்டாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு இதில் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தேன் அது மாதிரி ஒரு நிறுவனத்தில் மகதுல் அசர் அப்படி ஏதாவது ஒரு பேரை போட்டாலே போதும். நீங்கள் உங்களுக்கு என்று மாற்றி அதில் நீங்கள் இப்படியான வலீஃபா தொழில்கள் இதுகளை மாற்றிட்டீங்கன்னா சரி. இது ஒரு இதுக்கு வந்திருக்குது என்ன கல்வியோட சம்மந்தப்பட்டதால இப்படி வந்திருக்குது. இப்போ நீங்கள் இப்படியான விஷயங்கள்லாம் ஒரு அந்த தொழில் கேட்டிருக்கும் போது அந்த இதில் என்னத்தை சம்பந்தமா அந்த இஸ்திமாரா ஒரு விண்ணப்ப படிவம் தந்திருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வலீஃபா இந்த தொழிலை மாற்றி கொண்டுட்டா அதே மாதிரி அந்த விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டலில் வேலைண்டா அந்த ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி இந்த வலீஃபா இந்த தொழில்கள் அதே மாதிரி இந்த இடம் என்னென்ன இடத்துல நீங்கள் வேலை செஞ்சீங்க அதே மாதிரி எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி மாற்றி கொண்டுட்டா லேசி. அந்த பேர்கள்லாம் இது இப்படி நீங்கள் எக்யூரேட்டாக தான் போடணுமான்னு இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுகளையும் போடலாம். நான் இப்போ ஒரு ஹோட்டலில் உங்களுக்கு வேலை வருதுண்டா நான் ஒரு செஃப்பா ஒரு ஜம்சம் ஹோட்டல் ஜம்சம் என்று நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பேரை போட்டிங்கன்னாலே போதும். ஜம்சம் ஹோட்டலில் நான் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சேன். அது எங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஜம்சம் ஹோட்டலில் நான் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சேன் ரெண்டு போட்டிங்கன்னா சரி. வதீஃபா போடுறேன், ரெண்டாவது மக்கான் போடுறேன், அது சனவத் போடுறேன். 3 விஷயம் வரணும். 3 விஷயம் போட்டாலே உங்களுக்கு இதுக்கு 3 மார்க்ஸ் வரும். சரி தானே? லேசி தானே? ஸ்ரீமரா கஷ்டம் இல்லையே. அப்போ அடுத்ததை பாருங்க. தௌரத்துன் தத்ரீபியா. தௌரத்துன் தத்ரீபியான்னு சொல்றது ட்ரைனிங் கோர்சஸ்.
நீங்கள் எந்தெந்த கோர்சஸ் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க என்று வாரது இந்த ஒருத்தம் தத்ரீபியா. அப்போ ட்ரைனிங் கோர்சஸில் கது அக்மல்து இப்படி இது மாதிரி கொடுக்கவும் மேலும் அல்லது ஒரு சாட் மாதிரி போட்டு காட்டவும் மேலும். அப்போ இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி எழுதணும். கது அக்மல்து தவிரத்துக்கு நான் கம்ப்யூட்டர் கோர்ஸை பூரணப்படுத்தியிருக்கிறேன், முடிச்சிருக்கிறேன். மர்கசின் நைல்ங்கிற ஒரு நிறுவனத்தில் வெளி டெக்னாலஜியா டெக்னாலஜியான்னு சொல்றது டெக்னாலஜியா ஒரு நிறுவனம். டெக்னாலஜியா துறையிலே அந்த இந்த துறை என்று சொல்லுவோம், டெக்னாலஜி இது துறையில வல் மாலுமாத் டெக்னாலஜியா வல் மாலுமாத். மேலும் மாலுமாத்னு சொல்றது இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி நிறுவனத்தில் நான் ஒரு தௌரத்தும் கம்ப்யூட்டர் கோர்ஸை முடிச்சிருக்கிறேன். ஜாமியத்தில் ஜனூப் ஷர்க் ஸ்ரீலங்கா. ஜாமியா ஜனூப் ஷர்க் ஸ்ரீலங்கான்னு சொல்றது இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம். ஜாமியத்தில் ஜனூப்னு சொல்றது தெற்கு, ஷர்க்குன்னு சொல்றது கிழக்கு. ஜனூப் ஷர்க்குண்டா தென்கிழக்கு. ஸ்ரீலங்கா இலங்கையில். அப்போ இலங்கையில் இருக்கிற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இன்ஃபர்மேஷன்ஸ் மாலுமாத்துன்னு சொல்றது இன்ஃபர்மேஷன்ஸ், டெக்னாலஜியான்னு சொல்றது டெக்னாலஜி. அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜியில் நான் இதில் முடிச்சிருக்கிறேன். என்ன கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன் என்று வருது. முத்ததுகா அதனுடைய வருடம் சித்ததேஸ்வர். அப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன, அதாவது கம்ப்யூட்டர் என்ன கோர்ஸ் என்று வருது செல்றோம். ரெண்டாவது என்ன விஷயம், ரெண்டாவது விஷயம் சொல்றது என்ன இதில் துறையில் மர்கஸ் நைல் என்று வருது. மூணாவது இந்த டெக்னாலஜியா மர்கஸ் நைல் டெக்னாலஜியா வல் மாலுமாத் என்று வருது. அந்த மர்கஸ் நைல் டெக்னாலஜியா வல் மாலுமாத் என்று சொல்லுவோம். அடுத்து ஜாமியத் ஜனம்ஷர் தென்கிழக்கு பல்கலைக்கழகம். அடுத்தது இடம் வருது, எந்த பல்கலைக்கழகம் என்று வருது. அடுத்தது முத்ததுகா சைத்ததேஸ்வர், அதனுடைய வருஷம் வருது. எத்தனை வருஷம், 6 வருஷம். 6 வருஷ கோர்ஸ் உண்டு. நான் சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில் டெக்னாலஜி கோர்ஸ் ஒன்றில் நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கிறேன். டெக்னாலஜி நிறுவனம், அந்த நிறுவனம் செஞ்சு டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி கது ஷாரக்து நான் பங்கு பற்றியிருக்கிறேன். ஷாரக் என்ற பங்கு பற்றினான். தௌரத்துன் ஃபி தன்மியால் பஷரியா, தன்மியா பஸ்ரான்னு சொல்றது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனித அபிவிருத்தி கோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றது ஹெச்ஆர் கோர்ஸ். அப்போ ஹெச்ஆர் இதில் நான் கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கிறேன். ஜாமியத்து கொழும்பு யூனிவர்சிட்டியில். இஸ்தாகரக் சனத்து வாஹிதா, அதுக்கு 6 வருஷ கோர்ஸ். இஸ்தாகரக்தன் சொல்றது இஸ்தாகரக்தன் நேரம் எடுத்தது. அப்போ இஸ்தாகரக்கத் அது 6 வருஷ கோர்ஸ் உண்டு. நான் சனத்துன் வாஹிதான்னு சொல்றது 1 வருஷம். இஸ்தாகரக்கத் என்ற நேரம் எடுத்தது, அது 1 வருஷம் நேரம் எடுத்தது கொழும்பு யூனிவர்சிட்டியில். அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், கோர்ஸ்ட பேர், அடுத்தது அந்த யூனிவர்சிட்டி இந்த இடத்துல, அடுத்தது அது எத்தனை வருஷம், 3 விஷயங்கள் கொடுக்க போகிறோம். அட்டவணையில் கொடுக்குறீங்கன்னா 3 விஷயத்தை கொடுப்போம். எழுதுறீங்கன்னா இப்படி எழுதணும். وقد أتممت بنجاح دورة مكثفة. முகசஃபான்னு சொல்றது நல்ல அடர்த்தியான கோர்ஸ், நல்ல கஷ்டமான கோர்ஸ்ன்னு சொல்றதுக்கு சொல்றேன். தௌரத்து முகசஃபா. லொகத்துல் இஷாரா, லொகத்துல் இஷாரான்னு சொல்றது சைகை மொழியில் இஷாரா, சைகை மொழி கோர்ஸ் உண்டு. தேமர்கஸ் மான்ஹர் லொகத்துல் இஷாரான்னு சொல்றது இந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட கோர்ஸுக்கு சொல்லுவோம். லாங்குவேஜ் சம்பந்தமான கோர்ஸ் வந்து நான் முடிச்சிருக்கிறேன். மன்ஹல் மர்கசுல் மன்ஹல் நிறுவனத்தில் லுகாத்துன் கொழும்பு வெளிமுத்தது ஷஹர ஆயுது. 1 வருஷம் கொழும்பு மொழி நிறுவனத்தில், மொழிகள் நிறுவனத்தில் ஒரு லுகா சம்பந்தமான ஒரு மொழிகள் சம்பந்தமான ஒரு கோர்ஸ் ஒன்றை முடிச்சிருக்கிறேன். அடர்த்தியான கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கிறேன் என்று வருது. அப்போ அடுத்ததை பாருங்க, தௌரத்தன் தத்ரிபியா ஃபி மஜாலில் கியாதா வலிதாரா. தௌரத்தன் தத்ரிபியா ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கிறேன். ஃபி மஜால் துறையில், மஜாலன்னு சொல்ற துறை. அல் கியாதான்னு சொல்றது நிறுவனம், இது செய்யறது, தலைமை தலைமை தாங்குற, அதுக்கு காத என்றா தலைமை தாங்கினா கியாதா என்றா தலைமை தாங்கிறது சொல்றேன். அப்போ தலைமை இதாரா நிர்வகிக்கிற
இதாரான்னு சொல்ற நிர்வாகம் நிர்வகிக்கிற. அப்ப நிர்வகிக்கிற மற்றும் தலைமை தாங்குற துறையில ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன். அப்ப விதத்துல மேனேஜ்மெண்ட் என்று சொல்லலாம், நிர்வகிக்கிற அதுக்கு மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து நான் ஒரு தலைமை தாங்கிற லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் துறையில் ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சிக்கிறேன், லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஒன்று. அடுத்தது தவிர்த்து தந்திருப்பிய ஃபி டெக்னாலஜியா மாலுமாத். நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி கோர்ஸ் ஒன்றை முடிச்சிக்கிறேன், ஐடி கோர்ஸ் ஒன்று முடிச்சிக்கிறேன். தவிர்த்து தந்திருப்பிய ஃபி தன்மியத்துல் மகாராத். நான் மகாரத்தன திறமை ஸ்கில்ஸ் கோர்ஸுக்கு சொல்றேன். இப்போ தன்மையான்னு சொல்றது வளர்ச்சி, அது மகாரத்தன ஸ்கில்ஸுக்கு சொல்றேன். அப்போ ஸ்கில்ஸ் வளர்ச்சி, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து நான் முடிச்சிருக்கிறேன் என்று எடுக்கலாம். அப்போ இப்படியான இதெல்லாம் நீங்க கொடுக்கவும் மேலும் தவிர்த்து ததிரிபியா என்று இப்படியான விஷயங்களை கொடுக்கலும். தவிர்த்து ததிரிபியாவில் இன்னும் 2-3 விஷயங்கள் நான் சொல்லித்தரேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தவிர்த்து ததிரிபியான்னு வரும்போது உங்களுக்கு சும்மா நீச்சல் கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கோர்ஸ் சொல்லும் போடலாம். உதாரணமா தையல் கோர்ஸ் அந்த இதுக்கும் சொல்லலாம், தையல் கோர்ஸா அப்படி போடலாம். அடுத்தது சிபாகா யூஸ் பண்ணலாம். சிபாகாண்டா என்ன நீச்சல், அப்போ நீச்சல் கோர்ஸ் அதை போடலாம். இப்படியான விஷயங்களை மட்டும் மாத்தினா சொல்லி தௌரத்து ததிரிவியா ஃபி அசிபாகா என்று போட்டா நீச்சல் கோர்ஸ்மா வச்சுக்கிறேன். தௌரத்து ததிரிவியா ஃபி உங்களோட ஹத்துருக்குவா அப்படி அந்த எழுதுகிற கோர்ஸ், அரபு எழுத்தணி கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன். இப்படியான விஷயங்களை அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம மாத்திக்கொள்ளணும். இதெல்லாம் ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட வாரத்தால இப்படியான இதுகள் கோர்ஸ்கள் யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணமும் ஒரு டிரைவரா நீங்க விளம்பரம் ஒன்று தந்திருக்காக, வேகன்சி ஒன்று தந்திருக்காக டிரைவருக்கு. அப்போ டிரைவருக்கு சம்மந்தப்பட்ட கோர்ஸுகளில் உங்களுக்கு கட்டாயம் அந்த வாகனம் எப்படி ஓட்டுறேன்னு அந்த விஷயங்கள்ல கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி வாகனம் ஓட்டுறது சம்பந்தமா ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அது அப்படியான விஷயங்கள் சில தெரிஞ்சுக்கணும். ருக்ஸத்துல் கியாதாண்டா வாகனம் ஓட்டுறது. உங்களுக்கு அதுக்கேற்ற அஷஹாதத்து ருக்ஸத்துல் கியாதான எனக்கு வாகனம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்குது, அப்படியான விஷயங்கள் செல்ல தெரியுமாய்க்கணும். அதே மாதிரி தவறுத்தும் ததிரிபியா என்று போட்டால் அதுலேயும் உங்களுக்கு தவறுத்தும் ததிரிபியா ஃபி ருக்ஸத்துல் கியாதா, எனக்கு நான் வாகனம் ஓட்டுல ஒரு கோர்ஸ் செஞ்சிருக்கேன் அப்படி போடலாம். ஆனால் பிழை இல்லை, அது சரியாக வரும். அதெல்லாம் போட்டிங்கன்றாலே அப்படியான விஷயங்களுக்கு மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும், ஒவ்வொரு விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த தௌரத்துந்த திரும்பியை நம்ம அட்டவணையில் காட்டினா இப்படி 3 விஷயங்கள் வரும். அட்டவணை போடுறது எழுதுறத பார்க்க சரியான ஈஸி. அட்டவணை போட்டால் அது சேம் விஷயம் தான், உங்களுக்கு 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டிமாராவில் பார்த்தீங்கன்னா 2 கேள்வியாக வரும். ஸ்டிமாரா ஒரு முதலாவது கேள்வியில் ஏ பாட்டும் வரும், பி பாட்டும் வரும். பி பாட்டு வரும். இந்த ஏ பாட்டுக்கு இப்படி வந்தால் 3 மார்க்ஸு 2ஆக பிரிப்பாக 1.5 மார்க்ஸ் வரும். இப்போ இப்படி ஒரு கேள்வி வந்தால் 1.5 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் மொத்தமாக 3, 4, 5 எல்லாம் தனி கேள்வியாக வருது. இப்போ தனி கேள்வியாக இப்படி ஒரு கேள்வி கேட்டு வரும்போது 3 மார்க்ஸ் சொட்டா விழும். அப்போ சரியான ஈஸி. அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல, இப்படி கொடுத்தீங்கன்றாலே போதும். اسمه الدورة كوست بيري دورة الكمبيوتر كوست دورة في تنمية البشرية هيومن ريسورس மேனேஜ்மெண்ட் அந்த ஹெச்ஆர் கோர்ஸ், மனித வள அபிவிருத்தியன்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்கிறேன். தௌரத்து லுகத்துல் இஷாரா, ஒரு லுகத்துல் இஷாரா என்றா சுட்டி காட்டுற மொழி, அதாவது மொழி சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ். தௌரத்துல் ஏலாமில் மபத் தௌரத்துல் ஏலாமி என்று சொல்றது ஒரு மீடியா கோர்ஸ் சொல்றதுக்கு தௌரத்தை எல்லாமின்னு சொல்லலாம். அப்போ மர்கசு நைல் அந்த இடம். அடுத்தது முத்தத்துக்கோ தாரீகா, அது எவ்வளோ காலம், மேலும் அதனுடைய டேட்டுன்னு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் 2016 கொடுத்தாலும் பரவாயில்ல, சித்ததாஸ்வரன் போட்டு 6 வருஷம் 2016ஆம் ஆண்டு செஞ்சு என்று கொடுத்தாலும் சரிதான். அப்போ இப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வேற கிடைக்கும். அடுத்தது பாருங்க, ஒரு கேள்வியில் கடந்த கால வினாத்தாள் கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஷஹாதத்து திப்பியா, ஒரு வைத்திய அறிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு சுருக்கமான இதொண்டு வர்ணனையோடு கூறுங்க. தக்ரீர் திப்பியா என்று கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஷஹாதத்து திப்பியா என்று கேட்டிருக்காங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட். அதே மாதிரி கஷ்பு திப்பியா, வைத்திய அறிக்கை சம்மந்தப்பா ஒரு
ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்களை ஒரு அறிக்கையை வந்து சுருக்கமாக கூறுங்க என்று கடந்த கால வினாத்தாளர்கள் கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது இப்படியான ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் மார்க்ஸ் வர கிடைக்கும். இது இவ்வளோ பெருசாக கொடுக்கணும் இல்லை, இதில் இவ்வளோ பெருசாக உங்களுக்கு இதாக தந்திருக்கிறாங்க. ஆனால் இதில் வர முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி கொண்டீங்கன்னா சரியான ஈஸியாக இருக்கு. உதாரணமாக சொல்கிறேன், வஸ்முல் முஹ்தஷர் லி ஷஹாதத்தி திப்பியா அல் முல்ஹக்கா, இணைக்கப்பட்ட வைத்திய அறிக்கையின் சுருக்கம். ஆஹ் கது தம்ம லிஹாதல் முரஷா, கது தம்மேன பூரணமாக செஞ்சது. அப்போ கது தம்ம லிஹாதல் முரஷா, அல் முரஷஹன்னு சொல்றது இடத்துல கேண்டிடேட் என்று சொல்றேன், அந்த விண்ணப்பதாரி அல்லது அல் மு இடத்துல நீங்க அர்ரஜுலு என்று போடையும் மேலும் கது தம்மாலி ஹாதர் ரஜுலு என்று போடலாம். இந்த மனிதருக்கு பூரணமா செஞ்சாச்சு. ஃபஹ்சன் நலர், இந்த ஃபஹ்சன் நலர்ன்னு சொல்றது இந்த பரிசோதனை பார்வை, பரிசோதனை பூரணமா முடிஞ்சிட்டு. வசம்னு சொல்றது கேட்டல், நுத்துக்கண்ட பேச்சு. இப்ப கேட்டல் பேச்சு எல்லாம் அவருக்கு பூரணமா பரிசோதனை எல்லாம் முடிஞ்சிட்டு. சும்மா இஜ்ரா ஜமீல் ஃபாஸ், அனைத்து வகையான பரிசோதனையும் அவருக்கு பூரணமா முடிஞ்சிட்டு. அத்திபின்னு சொல்லிட்டு மருத்துவ பரிசோதனை அனைத்தும் அவருக்கு பூரணமா முடிஞ்சிட்டு. வக்கமா தஹ்லீல் அல் பவுல் வத்தம், வக்கமா அதனை போல அவ்வாறே தஹ்லீல், தஹ்லீல்னா பூரணமா முடிச்சிட்டு. அப்ப பூரணமா அவருக்கு மேலும் அல் பவுல்னு சொல்றது சிறுநீர், யூரின் பரிசோதனை. வத்தம் பிளட், அப்ப பிளட் செக்கப்பும் யூரின் செக்கப்பும் அவருக்கு பூரணமா முடிஞ்சிட்டு. பரிசோதனை எல்லாம் பூரணமா முடிஞ்சிட்டு. அல் ஜதீர் பித்திகிரி, அல் ஜதீர் பித்திகிரி என்று சொல்றது நம்ம யூசேஜ் உண்டு. குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், குறிப்பிடத்தக்க விடயம் என்று சொல்றப்போ அது ஜதீர் பித்திகிரி என்று சொல்லுவோம். அப்ப ஜதீர் பித்திகிரி குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் அன்னல் ஜமீ அல் ஃபஹுசத், ஃபஹுசத்ன்னு சொல்றது அந்த பரிசோதனை அனைத்தும். ஃபஹுசத் வ தஹ்லீலாத், வ தஹ்லீலாத்னு சொல்றது அந்த அவருடைய பரிசோதனையை தான் சொல்றது. வ தஹ்லீலாத்தும் அவருடைய பரிசோதனை எல்லாம் துஷீரு இலா அன்னல் முரஷஹ் சிஹ்ஹியுன் வ சலீமுன். துஷீரு அஷார இலான சுட்டி காட்டினான். துஷீரு இலா அன்னல் முரஷஹ் அந்த கேண்டிடேட் வந்துட்டு சிஹ்ஹியுன் ஆரோக்கியமானவர், வ சலீம் சீரானவர். அது ஆரோக்கியமானவர், சுகமானவர் என்று அந்த அஹ், இது பரிசோதனை எல்லாம் தஹ்லீலாத்துன்னு சொல்றது பகுப்பாய்வுகள். அப்ப பகுப்பாய்வுகளும் பரிசோதனையிலும் அவர் ஆரோக்கியமானவர், மினன் அம்ரால் நோய்களை விட்டும் ஆரோக்கியமானவர் என்று சுட்டி காட்டுது அப்படி சொல்லலாம். அப்ப இவ்வளோத்தை கொடுத்தாலே உங்களுக்கு அழகா போதும். இவ்வளோ விஷயங்கள் 3 வரியில இல்லை 4 வரியில கொடுத்தாலே போதும். இவ்வளோ கூட எழுதணும் இல்லை. ஆனா இது தந்ததுக்கான காரணம், இந்த இப்படியான விஷயங்கள உங்களுக்கு கிளிக் ஆகலாம். உங்களுக்கு இப்படியான விஷயங்கள் நீங்க ஒரு ஃபார்மட் ஒன்றை வச்சுக்கொண்டீங்கன்னா இது சரியான ஈஸி. வல் உயூப், வல் உயூபண்டா உடலியல், வல் உயூபுல் பதனியா உடலியல் குறைபாடுகள், ஐபுனோண்டா குறை. அப்ப வல் உயூபுல் பதனியான உடலியல் குறைபாடுகளை விட்டும் மற்றும் நோய்களை விட்டும் அவர் சீரானவர் என்கிறத அல் ஃபஹுசத் நம்முடைய பரிசோதனையிலும் அதே மாதிரி தஹலீலாத் பகுப்பாய்வுடன் சுட்டி காட்டுது என்று சொல்றோம். கமா லா யூஜது, கமா அதை அவ்வாறே, அதை போல லா யூஜது என்றால் அவர் பெற்றிருக்கவில்லை. லதைஹி அவருக்கு ஐய யாக்காத் அல் பதனியா, ஐய யாக்காத் பதனியாண்ட எந்த உடலியல் குறைபாடுகளும் அவர் பெற்றிருக்கவில்லை. அதை எந்த ஒரு உடலியல் குறைபாடுகள், உடலியல் நோய்களும் அவருக்கு இல்லை. அவர் சீரானவர், ஆரோக்கியமானவர் இந்த விஷயமும் சொல்லுது. في أي جزء من أجزاء من أجزاء جسمه فيشهد هذا التقرير للطبي على أن المرشد بالسلامة وجسمه وصحة جيدة ومستحق. இதைத்தான் இந்த விஷயமும் அதைத்தான் சுட்டி காட்டுது. மீன் அஜிசாய் ஜிஸ்மோ அவருடைய உடம்புல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபயஷ்ஹது ஹாத தக்ரீர் திப்பி எந்த விஷயத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எஷ்ஹது என்ற சான்று பகர்கிறது. ஹாத தக்ரீர் திப்பி இந்த வைத்திய அறிக்கை சான்று பகர்கிறது. அலா என்னென்று, அலா என்ற மீது, அதாவது என்ன, அன்னல் முரஷ் அந்த கேண்டிடேட் அல்லது அன்னர் ரஜுல் அந்த மனிதர் சலாமத்தின், சலாமத்தின சீரானவர் ஆரோக்கியமானவர் என்று சொல்லலாம். சலாமத்தி ஜிஸ்மு அவர், அவருடைய உடல் ஆரோக்கியமானது, அதாவது சலாமா என்றால் சீரானது என்ற கருத்து இருக்கலாம்.
வசிஹா மேலும் ஆரோக்கியமானவர், ஜெயிதா வசிஹத்தன் ஜெயிதான சிறந்த ஆரோக்கியமானவர் என்று அந்த உடலியல் அவருடைய வைத்திய அறிக்கை சான்று பகர்கிறது என்று எடுக்கலாம். அப்ப நான் இதுல உடைச்சி காட்டும் பாருங்க. இப்ப நீங்க பாடமாக்க வேண்டிய இதுல விஷயங்களை நான் முக்கியமா உடைக்கேன். இப்ப முதலாவது பாருங்க, லிஹாதல் முரஷா, இந்த விஷயம் முக்கியமா வரணும் அதுல. உங்க ஒரு வைத்திய அறிக்கையில லிஹாதிஹிர் ரஜுலு அப்படி ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப லிஹாதிஹர் ரஜுல் என்று போட்டுட்டு இடத்துல அப்படியோ போட்டுட்டு நீங்க இப்படியான விஷயங்கள் பாடமாக்கி எழுதவும் மேலும், அல்லது லிஹாதிஹர் ரஜுலு ஹாதிஹர் ரஜுலு அந்தால என்னத்தை இதுல வந்து கொடுக்கலாம். ஹாதிஹர் ரஜுலு சிஹையுன் வசலீமுன் மினல் அம்ரால் வல் உயோபுல் பதனியா. இதை ஃபஸ்ட்டுக்கு இப்படி உடச்சு எழுதலாம். ஹாதிஹர் ரஜுலு சிஹையும் வசலீமுன் மினல் அம்ரால் வல் உயோபுல் பதனியா. உடலியல் குறைபாடுகளும் மினல் அம்ரால் நோய்களை விட்டு அவர் ஆரோக்கியமானவர் என்று எஷ்ஹது லிஹாதிஹிஷ் முரஷா அல்லது அப்படி கொடுக்கலாம். அல்லது எஷ்ஹதுல் லிஹாதிஹில் முரஷா ஃபஹ்சன் நுதுர் என்று கொடுத்துட்டு அவருடைய பரிசோதனையை பார்வை அவருடைய ஆரோக்கியமானவர் என்று கொடுக்கலாம். மேலும் இந்த விஷயத்தையும் கொடுக்கலாம். கமா லா யூஜது, இந்த விஷயத்தை கட்டாயம் கொடுங்க. லா யூஜது லதைஹி யாக்காத் பதனியா, யாக்காத் பதனியான்னு சொல்லிட்டு அங்காலே உயூபுல் இந்த விஷயத்தையும் கொடுங்க. உயோபுல் பதனியா, யாக்காத் பதனியான்னு சொல்றது அந்த உடலியல் குறைபாடுகளை விட்டும் அவர் ஒன்றுமில்லை பெற்றிருக்கவில்லை. ويشهد هذا التقرير الطبي على أن مرشح في سلامة جسمه. فيشهد هذه التقرير الطبي، இந்த வைத்திய அறிக்கை சான்று பகர்கிறது. இந்த விஷயத்தையும் முக்கியமாக கொடுங்க. முதலாவது இந்த விஷயம் கொடுங்க. முதலாவது அது எந்த ஆள், அந்த ஆளுக்குரியது இந்த விஷயம் வரணும். லிஹாதல் முரஷா வசமு அந்நுத்துக், இந்த விஷயங்கள் வரணும். அவர் பேச்சு, அவருடைய பேச்சு, அடுத்தது கேட்கிறது எல்லாம் சிறப்பறிக்கை என்று அந்த விஷயத்தை கொடுங்க. ரெண்டாவது குறிப்பிடத்தக்க விடயம் என்று கேட்டுட்டு அவருடைய பரிசோதனைகள் அனைத்தும் அந்த துஷீருவில அண்ணல் முரஷ சிஹையும் சலீமும், அவர் நல்ல ஆரோக்கியமானவர்ங்கிறத சுட்டி காட்டுது. ஒரு நோயும் இல்லை, அவர் ஆரோக்கியமானவர் என்று சுட்டி காட்டுது. அடுத்தது பாருங்க, அந்த வைத்திய அறிக்கை அவரு உடலியல் குறைபாடை விட்டும் ஒன்றும் இல்லை, அவரு இந்த முஸ்தஹக்கும் இந்த விஷயத்தை கட்டாயம் கொடுங்க. கடைசியா கொடுக்கும்போது முஸ்தஹக்குன்னு சொல்றது தகுதியானவர், தகுதியுடையவர். அப்ப தகுதியானவர் லில் ஹுசூல் அல தாஷிரா, இந்த விசாவை பெறுவதற்கு தகுதியானவர். இந்த தாஷிரா இவ்விடத்துல ஒரு இந்த இது என்னத்துக்கு எடுகேஷன் விசா, இந்த கல்வி விசாவோட பெறுவதற்கு தான் இந்த இஸ்திமாராக்கு இந்த ஷஹாது திப்பியா கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஒரு ஜொப் ரிக்வெஸ்ட் ஒரு ஜொப் ரிக்வெஸ்டுக்காண்டி கேட்கும் போதும் நீங்க முஸ்தஹக்குன் லில் ஹுசூல் இது பெறுவதற்கு தகுதியானவர் அலா தலபுல் வதீஃபா என்று கொடுக்கலாம். இந்த வேலையை பெறுவதற்கு அவரு தகுதியானவர் என்று கொடுக்கலாம். அப்ப அப்படியா அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திக்கோங்க இவ்விடத்துல. இது ஒரு எண்ணத்துக்கு ஒரு அல்லது எத்துலபுகா இலல் சாரிஜ், அவர் வெளியே போறதுக்கு தகுதியானவர் என்று இந்த வைத்திய அறிக்கை சான்றி பகர்கிறது என்று இதுல வரும். அப்ப நீங்க ஒரு ஜொப்ரி விஷ் கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த இதை மாத்திக்கொள்ளும். بالنسبة மேலும் بالنسبة لتكون نتائج பெறுபேறுகள் الشهادة الطبية المرفقة சொல்றது இணைக்கப்பட்ட يا إيجابية تسمح له السفر. تسمح له السفر அவருக்கு பயணம் செய்வதற்கு அனுமதி அளிக்கிறது. சமஹ என்ற அனுமதி அளித்தான். அப்ப இப்படி வருது. அப்ப பெறுபவர்கள் நத்தாயுது ஷஹாதத்துன்னு சொல்றது அந்த வைத்திய சான்றிதழ், அந்த வைத்திய பெறுவர்கள் ஷஹாதத்து திப்பியா வைத்திய சான்றிதழின் பெறுபேறுகள் அல் முர்ஃபகான இணைக்கப்பட்ட என்று வரும். அல் முர்ஃபகா என்று சொல்றது அல் முர்ஃபகான்ற ஒரு முர்ஃபகான்னு சொல்றது ரஃபீக் என்ற பயணி. அல் முர்ஃபகான்னு சொல்றது இடத்துல இணைக்கப்பட்ட என்ற அர்த்தத்துல வரும். இணைக்கப்பட்ட வைத்திய அறிக்கை சான்றிதழ் ஈஜாபியத்தும், ஈஜாபியத்தும்னா சிறப்பா இருக்குது,
சிறப்பா இருக்குது, நல்லா இருக்குது. தஸ்மஹுல சஃபர், அவர் பயணம் செய்வதற்கு அனுமதி அளிக்கிறது என்று வரும். அடுத்தது ஹஸ்பு தக்ரீர் திப்பி, ஹஸ்பன்னு சொல்றது ஏற்ப என்ற அர்த்தத்துல வரும். ஹஸ்பு தக்ரீர் திப்பியே இன்ன ஷக்ஸ் இந்த பயனர், இந்த கேண்டிடேட், அந்த நபர், இன்ன ஷக்ஸுல் மஃபூஸ், இந்த பரிசோதிக்கப்பட்ட நபர் என்று இந்த வைத்திய அறிக்கை கூறுகிறது. வைத்திய அறிக்கைகளுக்கு ஏற்ப இந்த நபர் வைர முசாபின், வைர முசாபின் எந்த நோய், எந்த பீடிக்கப்படவில்லை என்று வரும். வைர முசாபின் பீடிக்கப்படவில்லை. வி ஐய மரலின், வி ஐயம் என்று எந்த நோயாலேயும், மினல் அம்ராத் எந்த நோயாலேயும் அவர் பீடிக்கப்படவில்லை. அல்லதி தம்னஹு, அது அல்லதி அவர் எப்படிப்பட்ட அந்த நோய் எப்படிப்பட்டனா, அல்லதி தம்னஹு மின சஃபர், அல்லதி தம்னஹு இந்த மின சஃபர், இந்த அந்த நோய் எப்படிப்பட்டனா பயணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட நோய்களிலிருந்து. அப்ப பயணம் செய்யப்பட்ட அவர், அப்ப பயணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட நோயிலிருந்து, அந்த நோயிலிருந்து அவர் பீடிக்கப்படவில்லை. அவரு அப்படி வருது. இலல் ஹாரிஜ், இலல் ஹாரிஜ்ன்றது வெளிநாட்டுக்கு போறதுக்கு. இப்ப வெளியே போறதுக்கு, வெளியே பிரயாணம் செய்யறதுக்கு அவரு எந்த ஒரு நோயாலையும் வெளியே போறதுக்கு தடுக்கப்பட்ட எந்த ஒரு நோயாலையும் அவர் பீடிக்கப்படவில்லை, அவர் ஒரு ஆரோக்கியமானவர் என்று இந்த வைத்திய அறிக்கை சான்று பகர்கிறது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்க எல்லாத்தையும் எழுதலாம். டெஸ்ட்டுக்கு நீங்க இந்த வாஸ்புல் முக்தசலி ஷாதத்து திப்பியா ஒரு வைத்திய அறிக்கை கேட்டு வரும்போது ஹஸ்பத் தக்ரீர் ரெண்டே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லேசி உங்களுக்கு. ஹஸ்பத் தக்ரீர் அத்திபி இன்னும் சக்சல் மஃபூஸ், இந்த இந்த ஒரு லைனை பாடமாக்கிங்களாவே, இந்த ஒரு லைனை கொடுத்தாலே உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த 3 மார்க்ஸ் கேட்டு வரும்போது ஒரு இதோட 2-3 விஷயங்களை சேர்த்து எழுதணும். அப்ப ஒரு 1.5 மார்க்ஸ் கேட்டு வந்தா இதை மட்டும் கொடுத்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு சொல்லிட்டா 1.5 மார்க்ஸ் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் நானும் இதைத்தான் பாடமாக்கி எழுதினேன். நானும் இந்த லைனைத்தான் பாடமாக்கி எழுதினேன். ஹஸ்பத் தக்ரீர் திப்பி, இந்த வைத்திய அறிக்கைகளுக்கு ஏற்ப. அதே மாதிரி இன்னும் சக்ஸ் மஃபூஸ் அல்லது இன்னும் சக்ஸ் என்று போட்டாலே போதும். இன்னும் சக்ஸ் அந்த நபர் வைர முசாபின், வைர முசாபின் எந்த வைர முசாபின் பேயி மறந்து எந்த ஒரு நோயாலும் பீடிக்கப்படவில்லை. மினல் அம்ரால் நோயல், அல்லது தம் நோகு மின சஃபர் வெளியே போறதுக்கு அவர் எந்த ஒரு நோயாலும் பீடிக்கப்படவில்லை என்று வரும். அப்ப இதை எழுதினீங்களே என்றாலே உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இதை நீங்க பாடமாயிக்கோங்க. அது ஃபஹசனிய தபீபு முத்தஹஸ்ஸிஸும் வாக்கியது அன் ஹாலத்தி அஸ்ஸிஹியா ஜயீதா லிஸஃபர் இலல் ஹாரிஜ். அப்ப இதுலயும் சொல்றாங்க, அந்த என்னை பரிசோதித்தார் வைத்தியர் என்னை பரிசோதித்தார். முத்தஹஸ்ஸிஸும் ஸ்பெஷல் என்னை விசேட வைத்தியர் பரிசோதித்தார். விசேடமாக அக்கித அவர் உறுதிப்படுத்தினார். வக்கத அன்ஹாலத்தி என்னுடைய நிலைமையை உறுதிப்படுத்தினார். ஆரோக்கியமான நிலை அசகியான ஆரோக்கியமான நிலையை உறுதிப்படுத்தினார். சிறந்த ஆரோக்கியமான நிலை உறுதிப்படுத்தினார். சஃபரியில் ஹாரிஜ் வெளியே போறதுக்கு நான் தகுதியானவர் என்று அவர் உறுதிப்படுத்தினார். ஹாரிஜ் வெளியே போறதுக்கு, வெளியே பிரயாணம் செய்யறதுக்கு என்னுடைய நிலை ஆரோக்கியமானது என்று அவர் உறுதிப்படுத்தினார். ஸ்பெஷல் டாக்டர் ஒன்று என்ன பரிசோதித்து அவர் என்ன வெளியே போறதுக்கு ஆரோக்கியமான உறுதிப்படுத்தினார். நீங்க இந்த 2 லைன் எழுதினாலே போதும். இந்த 2 எழுதினா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அல்லது உங்களுக்கு இதெல்லாம் வாசிச்சு போட்டு இதுக்குள்ள ஒரு ஐடியா உங்களுக்கு தோணும். நானே அப்படித்தான். இப்போ இவ்வளோ பெருசா இருக்கேன் நீங்க எழுதாம இதெல்லாம் சும்மா இப்போ நான் சொன்னதை பார்த்து இப்படியான சொற்களை எடுத்துன்னு போறோம். நீங்க இதை ஒரு விஷயமும் உடைச்சு எழுதலாம். அஜதீர் பித்திக்கிரி, குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், இந்த குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் என்று கேட்டும் போதே கீழுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரலாம். அது முஸ்தகில் ஹாரிஜ் அந்த விஷயத்தை கொண்டு வரலாம். இந்த வெளியே போறதுக்கு அவர் ஒரு நல்ல பொருத்தம் என்று வீச அவர் உடலியல் குறைபாடுகள் ஒன்றுமே இல்லை, அவர் பொருத்தமானவர் எழுதலாம். அல்லது அஜதீர் பித்திக்கிரி என்று எழுதி போட்டு இந்த விஷயத்தையும் கொண்டு வரலாம். ஒரு வைத்திய ஸ்பெஷல் டாக்டர் ஒரு ஆள்கிட்ட நான் எனக்கு வெளியே போறதுக்கு அவர் என்ன அனுமதிச்சாரு, எனக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, அவர் வெளியே போறதுக்கு அனுமதிச்சாருன்னு இந்த விஷயத்தையும் கொண்டு வரலாம். அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்மட் ஒன்று நீங்க உருவாக்கிக்கோங்க. ஒரு 4 வரி அல்லது 5 வரி அல்லது 3 வரி. 1.5 மார்க்ஸ் என்றா 3 வரி போதும். 1.5 மார்க்ஸுக்கு 1.5 மார்க்ஸ் என்றா ஒரு 3 வரி அல்லது 2 வரியில் எழுதினாலே 1.5 மார்க்ஸ் சுவர். அதே மாதிரி ஒரு 3ஆம் கேள்வி அல்லது 4ஆம் கேள்வி வரும்போது தனி கேள்வியா வாரே, தனி ஒரு கேள்வியா வாரு, ஏ பாட் பி பாட்டுன்னு வரல. 3ஆம் கேள்வி 4ஆம் கேள்வி 5ஆம் கேள்வி 3 கேள்வியும் தனி கேள்வியா வாரு, அது 3 மார்க்ஸுக்கு வாரு. அப்படி 3 மார்க்ஸ் கேட்டு வரும்போது
தனிக்கேள்வியாக வரும்போது நீங்கள் ஒரு 4 வரி எழுதினா போதுமா இருக்கு. 4 இல்லை 5 வரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியே எழுதிக்கோங்க. இந்த விஷயங்கள் இந்த விடையை நான் உங்களுக்கு தந்துட்டேன், இது இப்படி தான் எழுதணுமெண்டு. அப்போ இதை பாடமாக்கி எழுதினா உண்டு தான். இதை நீங்கள் அட்டவணையில் போடையும் இல்லை. அதனால இதை பாடமாக்கி தான் எழுதணும். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததை பாருங்க. அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். இன்னும் 2 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இஸ்திமாரால, கடந்த கால இஸ்திமாரால கேட்டு வந்த விஷயங்கள். ஆஹ் முதலாவது கேட்டிருக்காங்க, இப்படியே ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. லிமாதா தஸ்அல் இல்லாமல் ஃபி ஹாதிஹில் ஜாமியா. லிமாதா தஸ்ஸாண்ட நீ ஏன் விரும்புகிறாய். லிமாதா தஸ்ஸா இல்லாமல் வேலை செய்வதற்கு. ஃபி ஹாதிஹில் ஜாமியா இந்த பல்கலைக்கழகத்துல நீ வேலை செய்வதற்கு அல்லது படிப்பதற்கு. லில் தர்ஸ் என்று போடலாம். அப்படி கேட்டிருப்பாங்க. லிமாதா தஸ்ஸா லில் தர்சி ஃபி ஹாதிஹில் ஜாமியா, இந்த பல்கலைக்கழகத்துல படிப்பதற்கு நீ ஏன் விரும்புகிறாய் என்று கேட்கலாம். அதே மாதிரி லிமாதா தஸ்ஸா நீ ஏன் விரும்புகிறாய் இல்லாமல் வேலை செய்வதற்கு. ஃபி ஹாதிஹில் ஒரு ஹோட்டலுக்கு சொல்ற ஃபில் ஃபுந்துக், இந்த ஹோட்டல்ல நீ வேலை செய்யறதுக்கு ஏன் விரும்புகிறாய், அல்லது இந்த ஹோட்டலுக்கு நீ அப்ளிகேஷன் ஏன் நீ இந்த அப்ளிகேஷன் பண்றாய், என்னத்துக்கு விண்ணப்பிக்காய், இந்த ஹோட்டலுக்கு ஏன் விண்ணப்பிக்க என்று கேட்கும்போது இப்படியான விஷயங்கள் கொடுக்கும். இதை நீங்க இப்ப இது தந்திருக்குது கல்வி சம்பந்தப்பட்டதுக்கு, ஒரு யூனிவர்சிட்டியில விண்ணப்பிக்கிறதுக்கு தந்திருக்குது. அதே மாதிரி இதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்மட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதுக்கேற்ற சொற்களை போட்டு நீங்க மாத்தணும். அப்ப இஹ்தர்து ஹாதிஹில் வலீஃபா, இந்த தொழிலை நான் தெரிவு செய்தேன். இஹ்தர்து ஹாதிஹில் வலீஃபா லிஅன்னஹா, ஏனெனில் துனாசிபு லில் முஆஹலாத்தில் இல்மியா, இது என்னுடைய கல்வி தலைமைகளுக்கு துனாசிபு, துனாசிபத்துன் அல்லது துனாசிபு, அது எனக்கு பொருத்தமாயிருக்கு. இடத்துல துனாசிபு ஒன்று வர்றது முனாசிபத்துன்னுங்கிற அர்த்தம். முனாசிபத்துன்னா பொருத்தமா இருந்து இந்த கல்வி என்ற என்னுடைய கல்வி தகைமைகளுக்கும் ஹெபராத்தில் அமலியா வேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த தொழில் எனக்கு பொருத்தமா இருக்குது என்று நான் தெரிவு செய்கிறேன். எஃப்தருது ஹாதியில் ஒளிவா, அதனால இந்த தொழிலை நான் தெரிவு செய்கிறேன். இப்போ மகாரத், மகாரத்ன்னு சொல்றது ஸ்கில்ஸ். அப்ப ஹாசபி எனக்கே உரிய விசேட ஸ்கில்ஸுக்கும் விசேட திறமைகளுக்கும் அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அதே மாதிரி மோகாலத்தில் இல்மியா அது கல்வி தகைமைகளுக்கும் இது முனாசிபத்தின் பொருத்தமா இருக்குது என்று நான் இந்த தொழிலை தெரிவு செய்கிறேன். சரிதானே? இது கொமனா கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இந்த விஷயத்தை. ஒரு ஒரு எல்லா தொழிலுக்கும் கொடுக்கலாம். اخترت هذه الوظيفة لأنها تناسب அதாவது முனாசிபத்துன் மோகாலத்தில் இல்மியா என்ற கல்வி தேவைகளுக்கு இது பொருத்தமா இருக்கு. அதே மாதிரி இந்த ஹிபராத்தில் அமலியா இந்த வேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது பொருத்தமா இருக்கு. அதே மாதிரி மகாரத்தில் ஹாசா என்னுடைய ஸ்கில்ஸுக்கு, ஸ்பெஷல் ஸ்கில்ஸுக்கு, விசேட ஸ்கில்ஸுக்கு இது பொருத்தமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆத்தக்கித்து அனஹாதில் வலீஃபா, நான் இந்த வேலை இருக்கும் என்று நம்புறேன். சதஹக்ககு, சதஹக்ககு என்ற நிதர்சனமாக்கும் அல்லது உண்மையாக்கும். சதஹக்ககு அஹதாஃபி, சதஹக்ககு அஹதாஃப், ஹதஃபுன் அஹதாஃப்னு சொல்றது இலக்குகள். அல் மிஹினியா, மிஹினியான்னு சொல்லி தொழில். அப்ப எனக்கு தொழில் சம்பந்தப்பட்ட இலக்குகளை இந்த தொழில் எனக்கு நிதர்சனமாக்கும் அல்லது அடைந்து கொள்ள இயலுமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்றாரு. அதே மாதிரி வஹ்தியாஜாத்தி அல் உசரியா என்னுடைய குடும்ப தேவைகளுக்கும். இஹ்தியாஜாத்தில் உசரியா, இஹ்தாஜின தேவைப்பட்டது, அது உசரியான இடத்துல குடும்பம். அப்ப என்னுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் மேலும் என்னுடைய இலக்குகளை, தொழில் இலக்குகளை அடைந்து கொள்வதற்கும் சதஹக்ககுன நிதர்சனமாக்கும் என்று நான் இந்த தொழில் நிதர்சனமாக்கும் அல்லது அடைந்து கொள்ள உதவி செய்யும் என்றும் நான் இந்த நம்புறேன் என்று வரும். அத்தக்கிதோன ஹாதில் வந்து இப்ப இந்த தொழில் இந்த தொழிலை, இந்த தொழில் நம்புறேன் நான். சதஹக்ககுன நிதர்சனமாக்கும் என்று, அதாவது உண்மையாக்கும் என்று, அடைந்து கொள்வதற்கு உதவி செய்யும் என்று அப்படி வரும். அப்ப இப்படியான விஷயங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் என்னுடைய தொழில் இலக்குகளை அஹ்தாஃபில் மெஹ்னியான்னு சொல்றதும் தொழில் இலக்குகளை அடைந்து கொள்வ உதவும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன் என்று வரும். هذا هو تخصصي وأرغب في العمل في نفس المجال مما يساعدني في تطوير ذاتي وتطوير المؤسسة التي أعمل بها. هذا هو تخصصي. هذا هو تخصصي. நான் இது இது செய்கிறேன் என்ன, இதுக்கு விண்ணப்பித்ததுக்கான காரணம் அப்படி வரும். தஹஸ்ஸுஸி, இந்த துறையில நான் போவதற்கான காரணம்.
ஆதாஹு தஹஸ்ஸசி வார்கபு ஃபில் அமல். நான் இந்த வேலையை விரும்புகிறேன். மேலும் நப்சில் மஜார் சொல்றது அந்த உளவியல் துறையில வேலை செய்வதற்கு, அந்த துறையில நானாக நப்ஸ் மஜார்னு சொல்றது நானாகவே ஆஹ் விரும்புகிறேன் வேலை செய்யறதுக்கு. மிம்மா யுசாயிதின்னி தத்வீர் தாத்தி என்னுடைய சுய சுய அபிவிருத்தியை வளர்த்து கொள்வதற்கு உதவும். அப்ப யுசாயிதீன் நீ என்று சொல்றது இடத்துல உதவி செய்கிறது. தத்வீர் தாத்தி நான் செல்ஃப் வளர்ச்சிக்கு உதவி, சுய விருத்திக்கு அது உதவுகிறது. தத்வீர் மோசத்துக்கு அல்லது அமல பிகா அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கும் அது உதவி செய்கிறது அப்படின்ற அர்த்தத்துல வரும். இப்ப இப்படி எழுதலாம். இதை இப்படி ஒரு லைன் நீங்க பாடமாக்கி எழுதினாலே சரி, ஒரு 1.5 மார்க்ஸ் கன்ஃபார்மா வரும். وإنني أبغض دائما التطوير وتحقق الأهداف وفريق العمل متميز. إن الهدف لا هو الاستقرار والدعم والأمل والتطوير الذاتي فأملي خبير في تحقيق أهدافي. இப்படியான விஷயங்கள் இருக்கு. இதையும் பார்த்துக்கோங்க. லிமாதா தஸ்அல் பில் அமல் ஃபீ ஹாதிஹி பல்கலைக்கழகத்தில் வேலை செய்வதற்கு விண்ணப்பித்ததற்கான காரணம் ஏன் விரும்புகிறார் என்று வருது. அப்படி கேட்டா இப்படியான விஷயங்கள் கொடுக்கலாம். இந்த லைனை நீங்க மட்டும் எழுதினாலே போதும், உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் கன்ஃபார்மா கிடைக்கும். இந்த லைன் எழுதினாலே போதும். திருப்பி இதோட சேர்த்து உங்களுக்கு இடத்துல மைண்டுக்கு என்ன வருதோ, இடத்துல என்ன தோணுதோ அப்படியான விஷயங்களையும் எழுதலாம். வார்த்தைக்கு ஹாரி வதீஃபா சதத்துக்கு வந்து அப்படி சரி, இவ்வளோத்தி எழுதினாலும் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கன்ஃபார்மா கிடைக்குமான்னு இருக்கு. இவ்வளவு எழுதினாலே போதும், இந்த 2 லைனையும் எழுதினாலே போதும், 1.5 மார்க்ஸ் கன்ஃபார்மா கிடைக்கும். அப்ப இப்படியான விஷயம், இந்த கேள்வியெல்லாம் 1.5 மார்க்ஸ் தான் ஷுவராக கேட்டுவாரு. அப்ப இப்படியான விஷயம் 1.5 மார்க்ஸுக்கு ஷுவராக கிடைக்கும். அடுத்தது பாருங்க, அமலக விசபதில் அமான் ஒஃபைரோடு. அது ரஷ்யா, இது ஃப்ளைட்ல, அது மத்தார் ஏர்போர்ட்ல கேட்குற கேள்வி, ஃப்ளைட்டுக்குள்ள கேட்குற கேள்வியில உண்டு. அது ரஷ்யாவில் தும்னோ அமலக விசபதில் அமான் இருக்கும். பாதுகாப்புக்கு தடைப்பட்ட ஏதாவது பொருட்கள் உன்னிடம் இருக்கிறதா, அல்லது பாதுகாப்புக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் எவை என்று கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு இப்படி விட கொடுக்கலாம். அதாவது பாத்தில் ஹாத்தா அண்டு முதலாவது விட மிஸ்ல போட்டு உதாரணமாக சிக்கி மில்லாக்கா, சிக்கின் மில்லாக்கா. அதே மாதிரி கூறான சாமானியம் இருக்குது, கத்திரிக்கோள் அந்த இதையும் போடலாம். அப்ப இப்படியான விஷயங்கள் போட்டா இதுக்கு ஒன்று ஒன்று போடுறேன். இது மட்டும் எழுதின மட்டும் இல்லை, ஒரு 4-3 விஷயங்கள் கொடுக்கணும். அமான் என்று கேட்கும்போது இந்த கேள்வியை பார்க்கணும். இது தனி கேள்வியை கேட்டு வந்திருக்குதா, எல்லா கேள்வியும் தான், இதை நோட் பண்ணிக்கோங்க. எல்லா கேள்வியையும் நீங்க பார்க்கணும். இது இந்த ஏ பார்ட் பி பார்ட் என்று கேட்டு வந்திருக்கிறா கேள்வி அல்ல, அல்லது 3 மார்க்ஸுக்கு அப்படி கேட்டு வந்திருக்கிறா. ஒரு ஏ மட் அந்த கடைசியா கேட்டு வந்த 3 விஷயங்கள் இருக்குதுங்களா சொன்னேன். இப்போ முதலாவது கேள்வியில ஏ கேள்வி ஒன்று பி கேள்வி ஒன்று வரும். அதாவது 2வது கேள்வியில ஏ கேள்வி ஒன்று பி கேள்வி ஒன்று வரும். 3வது கேள்வியில 3வது கேள்வி தனியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது தனியே ஏ கேள்வி பி கேள்வி உடஞ்சி வரையும் அது தெரியும். 4வது 5வது கேள்வி ஷுவரா தனி கேள்வியா வருது. இந்த 4வது 5வது கேள்வியில தான் இந்த ஷஹாதத்து திப்பியா, இந்த வைத்திய அறிக்கை போடுறது. அதே மாதிரி இந்த கேள்வியும் பாருங்க, இது 4வது கேள்வியில வந்தா இப்படியான 5 விஷயமும் கொடுப்போம். அல்லது இப்படியான உள்ளுக்கு இதுல வந்தா உள்ளுக்கு வைக்கிற ஏ பார்ட் பி பார்ட்ல வந்துச்சுன்னா நீங்க ஒரு 3 விஷயம் அல்லது 4 விஷயத்தை எழுதினா பிரச்சனை இல்லை, அது போதும், 3 விஷயங்களே போதும். ஆனா நீங்க இப்படியான விஷயங்கள் கேட்டு வரும்போது 5 விஷயத்தை கொடுப்போம். 5 விஷயம் கொடுப்போம். 3 மார்க்ஸ் கேட்டு வரும்போது தனியா இது 1.5 மார்க்ஸ் தனி, ஒரு 3 விஷயம் போதும். அப்ப இப்படியான விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஒரு 3 விஷயம் எழுதினா 1.5 மார்க்ஸ் போதும். 3 மார்க்ஸ் கேட்டு வந்தா நீங்க 5 விஷயம் எழுதுங்க. அதாவது அந்த கூர்மையான பொருட்கள் ரெண்டு போட்டுட்டு இதை எழுதணும். அடுத்தது ஜமீல் அஸ்லிஹான்னு சொல்றது அனைத்து வகையான ஆயுதங்கள். அஸ்லிஹான்னு சொல்றது ஆயுதம். சில அஸ்லிஹான்னு வரும். சிலாஹும் அஸ்லிஹத்தும் மேலும் அதனுடைய வகைகள் முக்தலிஃபான்னு சொல்ற வேறுபட்ட வகைகள். அனைத்து வகையான ஆயுதங்களும் அதனுடைய வேறுபட்ட இதுகளும் என்ன வகைகள். அதுல பந்தூக்கியா வருது. பந்தூக்கியான்னு சொல்றது பிஸ்டோல், முசத்தஸ் சொல்றதும் அதனுடைய பிஸ்டோலுக்கு தான் சொல்றது.
கண்ணுக்கு தான் சொல்றது. அடுத்தது புண்புலத்துக்கு, புண்புலத்துக்கு சொல்றாரு குண்டுக்கு சொல்றது, குண்டு குண்டுக்கு புண்பலான்னு சொல்றது. அப்படியான விஷயங்கள்லாம் வரும். அதே மாதிரி அல் மசாஹிக் மிஸ்ல அத் தகீக், அல் மசாஹிக்னு சொல்றது ஆஹ் தடை செய்யப்பட்ட இந்த உதாரணமா மதி தகீக், கோதுமை மா, அத் தகீக் மா கொண்டுட்டு போயில, வல் ஹலீப் வாங்க, வல் தகீக் அத்தபீக் சொல்ற கோதுமை மா கொண்டுட்டு போயில. அதே மாதிரி ஒரு ஹலீப் பால் கொண்டுட்டு போயில, ஹலீப் பால் மாலை கொண்டுட்டு போயில. அல் முஜஃபஃப், முஜஃபஃப் அந்த காய்ந்த உலர்ந்த பொருட்கள் கொண்டுட்டு போயில. அது அப்படியான விஷயங்கள் இந்த ஃப்ளைட்ல பிரயாணம் செய்யும் போது கொண்டுட்டு போ தடை செய்யப்பட்ட பொருட்களை அதில் கொடுக்கலாம். அந்த அடுத்தது முஸ்தஹல்லா, முஸ்தஹ்லராத், தஜ்மீல், அல் முஹத்தராத் ரெண்டு அப்படியான விஷயங்களையும் நீங்க கொடுங்க. அடுத்தது அடுத்தது பாருங்க, அல் மவாத்து சாயிலு, அல் மவாத்து சாயிலா திரவ சம்பந்தப்பட்ட பொருட்கள். அல் மவாத்து சாயிலான திரவம். அதுல அல் கீமியா, கீமியா தானே கெமிக்கல்ஸ் சொல்றது. அடுத்தது உள்ள காசியான்னு சொல்றது கேஸ். அப்ப கேஸ், அடுத்தது அது கீமியா கெமிக்கல்ஸ் அதெல்லாம் கொண்டுட்டு போயிடலாம். அல் மசாஹிக் ரெண்டு போட்டாலே போதும். மசாஹிக் ரெண்டு போட்டுட்டு உதாரணம் தான் இது எல்லாம். தப்பேக், தப்பேக் ஹலி பால், அதே மாதிரி கோதுமை அண்ட் அப்படியான விஷயங்கள்ல வரும். அப்ப அல் முஸ்தஹலராத், அடுத்து தஜம்மல் என்று சொல்றது அழகு சாதன பொருட்கள். முஸ்தஹலராத் தஜம்மல் தஜ்மீல் என்று சொல்றது அழகு சாதன பொருட்கள்லாம் கொண்டுட்டு போயிடலாம். அல் முஹத்தராத் என்று சொல்றது ஆஹ் பார்த்து செல்றேன், முஹத்தராத் அதுவும் கொண்டுட்டு போயிடலாம். மசாஹிக் கொண்டு வரும். ஜமீல் அஸ்டிஹா இப்படியான விஷயம் வரும். அப்போ அல் வந்து வாத்து ஹாத்தா வரும். அல்லது அல் மாது சாயிலி, அல் மாது சாயிலா திற பொருட்கள். அந்த நாலு விஷயம் வந்துட்டு, நாலு விஷயத்தை எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் வர கிடைக்கும். 3 மார்க்ஸ் எழுதிங்க. அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்த விஷயம் அல் வலீஃபல் ஹாலியா வல் மக்கானுல் வலீஃபா. அல் வலீஃபா இப்படி ஒரு விஷயம் ஆட்பாட்டில் கேட்டு வந்திருக்கிறது. அதாவது 1.5 மார்க்ஸ் கேட்டு வந்திருக்கிறதுல இப்படி ஒரு விஷயம் கேட்டு வந்திருக்குது. அல் வலீஃபா ஹாலியா இப்போதைய உங்களுடைய தொழில், தற்போதைய தொழிலும், அல் மக்கானுல் வலீஃபா எந்த இடத்துல தொழில் செய்றீங்க என்று. அப்ப அதுக்கு இப்படி விட கொடுக்கணும். அத்தாலி மாணவனா நான் வேலை செய்கிறேன், அல் குல்லியத்துல் இஸ்லாமியா மாணவனா படிக்கேன் என்று கொடுக்கலாம். அதுமாதிரி குல்லியத்துல் இஸ்லாமியத்தில் அரபியா இஸ்லாமியா அரபு கல்லூரியில் நான் படிக்கேன், ஸ்ரீலங்காவில். அப்போ இடத்துல வேலைன்னு வரும்போது உதாரணமா அல் முஹாதர் என்ற லெக்சரராக நான் வேலை செய்கிறேன். அது எந்த யூனிவர்சிட்டி, ஜாமியத்துல் உம்முல் குரா அப்படி கொடுக்கலாம், அல்லது ஜாமியத்துல் ஏதோ ஜஃப்னா, ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் அப்படி கொடுக்கலாம், ஸ்ரீலங்கா. இப்படி இப்படி நீங்கள் தொழில் உங்களுக்கு செல்லையா வேணும், தொழிலை நீங்க விரும்புற மாதிரி கொடுக்கலாம். அடுத்தது அல்லது மகதுன்னு போடலாம் நிறுவனத்துல, அது ஏதாவது ஒரு பேரை போட்டு மகதுன்னு போடலாம். அப்படியான தொழிலெல்லாம் கொடுக்குற லேசி. அப்ப இது ஓவரா பார்க்கணும் இல்லை. அடுத்தது அல் மஹாரா ஹாஸ் அபிக்க, அல் மஹாரத்தும் ஹாஸ்னா உங்களுக்கே உரிய திறமைகள். அப்ப அது இப்படி கேட்டு வரும்போது இப்படி எழுதும், லதைய மகாராத்தும் லொகவியத்தும் எனக்கு நல்ல மொழி சம்பந்தப்பட்ட திறமைகள் இருக்குது. எம்கினுனி என்ற என்னால் முடியும். அன் அத்துக்கனஃபி அர்ப லுகாத்தும், அர்ப லுகாத் 4 மொழியில சிறப்பாக பேசுவதற்கு என்னால் முடியும். இந்த லைனை பாடமாய்க்கோங்க, இது கட்டாயம் பாடமாக்குங்க. அது மகாரா ஹாசான்னு கேட்டு வரும்போது லதைய மகாராத்தும் லுகவியத்தும், அதுமாதிரி லதைய மகாராத்தும் எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது. லதைய மகாராத்தும் லுகவியத்தும் எனக்கு மொழித்திறமையில நிறைய இது இருக்குது, மொழித்திறமைகள் இருக்குது. يمكنني أن أتقن في 4 لغات، 4 لغات مختلفة எனக்கு பல்வேறுபட்ட வேறுபட்ட 4 மொழிகள்ல சிறப்பாக பேசுவதற்கு, சிறப்பாக பேச இயலும், சிறப்பாக கச்சிதமாக செய்ய இயலும். ஃபஹிய அதாவது அத்தாமிலியா தமிழ் மொழி, சிங்ஹாலியா சிங்கள மொழி, அடுத்து இங்கிலீஷியா இங்கிலீஷ், வல் அரபியா வல் அரபியா இந்த அரபு மொழி. இப்ப இதுக்கு இப்படி கொடுக்கவும் மேலும், அது மகாரா ஹாசா என்று கேட்டு வரும்போது இப்படி எழுதவும் மேலும், அல்லது ஒரு சாட் மாதிரி போடவும் மேலும். அந்த இஞ்சால வருது பாருங்க, காட்டுறேன். இதுல வருது இப்படி சாட், அல் லுகாத் என்று போட்டுட்டு, அல் அரபியான்னு போட்டு, அல் இங்கிலீசியா
லுகாத்துன்னு போட்டு அரபியா, இங்கிலீசியா, சிங்ஹாலியா 3 லாங்குவேஜையும் போடுறேன். அதில் அல் கிதாபான்னு போட்டுட்டு எனக்கு எழுத தெரியுமாடா கிதாபான்னு போட்டுட்டு மும்தாஸ், மும்தாஸ் அண்டா நல்லா எழுத தெரியுமாடா மும்தாஸ் போடுறேன். அல்லது ஒரு ஆவரேஜா தெரியும் வேண்டா முத்தவசித் போடுறேன். இப்படி போடலாம். அப்ப இது முதலாவது மொழி வரும். அடுத்தது கிதாபா, அதில் எழுதுறல், அல்கிரா வாசித்தல், அடுத்தது முகாந்ததா பேச்சு. அப்ப பேச தெரியுமாண்டா மும்தாஸ். அதே மாதிரி அதில் நிலையை தகுதிர இப்போ ஒரு அட்டவணமாய் போடையும் மேலும், அல்லது நீங்க இப்படி எழுதவும் மேலும் லதைய மகாரத்தும் லுகவியத்தும், லதைய மகாரத்தும் முகவியத்தும். இந்த லாங்குவேஜ் நல்ல சிறப்பா ஏழும் என்றாலே இஜாதத்துல் லுகான்னு தான் போடுறேன். அவ இஜாதத்துல் லுகான்னு போட்டுட்டு முன்னுக்கு இஜாதத்துல் லுகான்னு போட்டுட்டு டயஸ் போட்டு லதைய மகாரத்தும் லுகவியத்தும். எனக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி யும்கினுனி அன் அத்துக்கன ஃபி அர்ப லுகாத், எனக்கு 4 மொழியில சிறப்பா கனகச்சிதமா பேச முடியும். அல்லது கனகச்சியமா ஏழும், எனக்கு ஏழும் என்று வரும். 4 மொழி எனக்கு கனகச்சியமா ஏழும். அதாவது பஹியா, தாமிலியா, சிங்ஹாலியா, ஒலிஞ்சிலியா, அரபியா. மகாரத் என்று கேட்டு வரும்போது நீங்க நிறைய மகாரத் கொடுக்கலாமே. மகாரத் என்று கொடுக்கும்போது இந்த ஹொபிஸ்ல வரும், ஹிவாயத் பொழுதுபோக்குகள்ல வரும், அதையும் கொடுக்கலாம். மகாரத்துல் கியாதா மகாரத்துல் கியாதா, எனக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குது. மகாரத்துல் கியாதா. அதே மாதிரி மகாரத்துல் இதாரா, எனக்கு நிர்வாகம் செய்கிற ஸ்கில்ஸ் இருக்கிறது. அல்லது மகாரத்துல் ருஹ்சத்துல் கியாதா, எனக்கு டிரைவிங் ஓட்டுறதுக்கு. அது மகாரத்துல் கியாதா. மகாரத்துல் கியாதத்து சையாரா, எனக்கு கார் ஓட்டுறதுக்கு, வாகனம் ஓட்டுறதுக்கான திறமை இருக்கிறது. அதே மாதிரி மகாரத்துல் கியாதத்து சையாரா இப்படி வருது. மகாரத்துல் கியாதா அல்லது கியாதத்து சையாரா, எனக்கு கார் ஓட்டுறதுக்கான, வாகனம் ஓட்டுறதுக்கான திறமை இருக்கிறது. வசிபாகா, நீச்சல் திறமை இருக்கிறது. வர்ரசும் அதே மாதிரி இப்படியான பொழுதுபோக்குகள் வந்துச்சு, அதில் கொடுக்கவும் மேலும் நீச்சல் திறமை இருக்கிறது. அதாவது அடுத்தது வரைதல், ஆர்ட் பண்றேன், இப்போ வரைதல் திறமை இருக்கிறது. வல் ஹத்து, ஹத்துன்ற அந்த அரபு எழுத்தணி, அந்த இது வரும், அந்த இதுக்கு வரும். தபுக், தபுகன்னா சமையல். இப்போ இப்படியான ஹிவாயத்தை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு பொறுத்த மாதிரி. அதே மாதிரி மகாராத்திரினை விட்டுட்டு உங்களுக்கு இப்படி நல்ல கம்ப்யூட்டர் எழுதிமண்ட மகாராத்தும், எனக்கு நல்ல கம்ப்யூட்டர் ஏழும் என்ற மகாரத்தில் ஹாசுப் என்று போடலாம். கம்ப்யூட்டர் சம்பந்தமாக ஏழும் அப்படி போடலாம். அடுத்ததை பாருங்க, அத்துவலு லோஹ்ரா. இதுவும் இப்படி ஒரு கேள்வியும் கடந்த கால வினாத்தால கேட்டு வந்திருக்கிறாங்க. அத்துவலு லோஹ்ரா அல்லத்தி ஜுருத்தஹ வசபபு சபர். அத்துவலு லோஹ்ரான்னா வேறு நாடுகள், வேறு நாடுகள். அல்லத்தி ஜுருத்த, நீ தரிசித்த, நீ தரிசித்த வேறு நாடுகள். வசபபு சபர், நீ என்ன காரணத்துக்காக தரிசித்த. அப்படி கேட்கும்போது நீங்க இப்படி கொடுக்கணும். கது ஜுருத்து தௌலத்தல் ஹிந்த், நான் இந்தியா நாட்டை தரிசித்தேன். கது ஜுருத்து தௌலத்தல் ஹிந்த், நான் இந்தியா நாட்டை தரிசித்தேன். அல்லது கது ஜுருத்து அல் ஹிந்த்னு போட்டாலும் பரவாயில்ல. தௌலத்தில் ஹிந்த்னு போட்டால் கொஞ்சம் வசனம் பெருசா வரும். மார்க்ஸ் சீக்கிரம் கிடைக்கும். எழுதியிருக்காங்க. அரபுல எழுதி இருந்தாலே மார்க்ஸ் மாய்த்தான், அப்படித்தான் திருத்துவாங்க. அரபுல எழுதி இருந்தா சரி. அப்ப கட்டாயம் இடைவெளியிலே விட்டுறாதீங்க. இடைவெளியே விட்டுறாதீங்க. எக்ஸாம்ல முக்கியமா செய்யுங்க. உங்களுக்கு எது எதெல்லாம் பெஸ்ட்டுக்கு தெரியுமோ அதுகளை பெஸ்ட்டுக்கு செய்யுங்க. யோசிச்சுட்டு நிக்க கூடாது. அரபுல ஆக முக்கியமா டஃப் ஆகுறதே டைம் தான். டைமை மேனேஜ் பண்றது தான் ஆக கஷ்டம். அதனால தான் சொல்றது, அரபுல தெரிஞ்சதை ஃபஸ்ட்டுக்கு எழுதிடணும். அரபுல எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு எழுதணும். ஆஹ் அப்படி எழுதாம கஷ்டப்பட்டீங்கன்னா பின்னுக்கு உங்களுக்கு முன்னுக்கு ஈக்கிறதுல டைமும் போயிட்டு இருக்கும். கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா பின்னுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை விட்டு போட்டு வந்துடுவீங்க. அதனால உங்களுக்கு முன்னுக்கும் டைமை நல்லா மேனேஜ் பண்ண இயலுமா இருக்கணும். அதுக்கு நீங்க இப்ப உதாரணமா முக்கியமான விஷயங்கள் கட்டுரையெல்லாம் எழுதி பார்க்கணும். ம். கட்டுரையில் கட்டாயம் எழுதி எழுதி பார்க்கணும். இந்த அதுக்கு சாய்ஸ் பண்ணி தர கட்டுரைகள் கடைசியில் நான் சாய்ஸ் பண்ணி தரேன். அதுகளை கட்டாயம் பாடமாக்கிட்டு அதை எழுதி பாருங்க. பாடமாக்குற மட்டும் முக்கியம் இல்லை, எழுதி பார்க்கணும். அப்போ டைம் போயிட்டு இருக்குது, நான் சொல்றேன், இதை பாருங்க. கது சுருத்து தௌலத்தில் நான் இந்தியா நாட்டை தரிசித்திருக்கிறேன். லி சபபி சியாஹா, லி சபபி சியாஹாண்டா நான் சுற்றுலாவாக, ஒரு சுற்றுலா காரணத்துக்காக, சியாஹான்னு சொல்றது டூரிஸ்ட், அதுக்கு செல்வோம். அப்போ நான் ஒரு சுற்றுலா நோக்கத்துக்காக ஒரு இந்தியா நாட்டை தரிசித்திருக்கிறேன். அதே மாதிரி கமா கும்த பிஸியாரா, நான் ஒரு
தரிசித்தலை மேற்கொண்டிருக்கிறேன். கும்த காம பி என்ற மேற்கொண்டார். அப்ப கமா குந்து பிசியாரா, நான் ஒரு தரிசித்தலை மேற்கொண்டிருக்கிறேன். இலா தௌலத்தில் மலேசியா, மலேசியா நாட்டுக்கு, மலேசியாவுக்கு நான் ஒரு தரிசித்தல் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறேன். முஷாரக்கத்தில் ஃபி முஅத்தமரி தௌலி, இன்டர்நேஷனல் மாநாடு. முஅத்தமர் சொல்றது மாநாடு. அப்ப சர்வதேச மாநாடு ஒன்றில் பங்கு பற்றுவதற்காக வேண்டி, ஷாரக்கான பங்கு பற்றினார். இப்ப பங்கு பற்றுறதுக்கு சொல்றேன், ஷாரக்கேன பங்கு பற்றினார். அப்ப பங்கு பற்றுவதற்காக வேண்டி ஒரு மலேசியா நாட்டுக்கு நான் பிரயாணம் செஞ்சிருக்கிறேன். இப்படி விடைய கொடுங்க. அதே மாதிரி இப்ப ஃபார்மட் வழங்கிட்டு உங்களுக்கு இப்படித்தான் வருமெண்டு, இப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க வேற வேற சொல் உங்களுக்கு போட்ட மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இப்ப நான் சொல்றது ஃபார்மட் வழங்கிட்டு இப்படித்தான் விட வரும். அது ஜுருத்து தௌலத்துல ஹிந்து இல்லை சபபி சியாஹா இப்படித்தான் வரும். அப்ப அதே மாதிரி அதுல கது ஜுருத்து அல்லது கமா கும்து இப்படியான ஃபார்மட்ல உங்களுக்கு விளங்கிட்டு, அந்த தௌலத்துல் ஹிந்த் என்று போடுறதை நீங்க தௌலத்துல் யாபான், தௌலத்து ஸ்ரீலங்கா, தௌலத்துங்கிறத மாத்திட்டே போகலாம். வேண்டிய நாடு நீங்க போட்டுக்கொள்ளலாம். லிசாபபு சியாஹா அதே மாதிரி டூரிஸ்ட் நோக்கத்துக்காண்டி வருது. அப்ப நீங்க என்னென்ன நோக்கத்துக்காண்டி, நான் ஒரு டூரிஸ்ட் நோக்கம் இடத்துல ஒரு மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காண்டி, அதே மாதிரி நீங்கள் என்னதுக்கு பிரயாணம் செஞ்சீங்க, அலையில் உம்ரத்தி இந்த அடுத்தது வருது, வைலன் சாஃபர்த்து இலால் சவுதிய, நான் சவுதி நாட்டுக்கு பிரயாணம் செஞ்சிருக்கிறேன். அது இல் உம்ரா, நான் உம்ராயை நிறைவேற்றிருக்கான்னு சவுதி நாட்டுக்கு பிரயாணம் செஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி யாதா இல் ஹஜ்ஜி நிறைவேற்றிருக்கான்னு நான் இதுக்கு பிரயாணம் செஞ்சிருக்கிறேன். தௌலத்துல் யாபன் திஜாரா, நான் வருத்தத்துக்காண்டி ஜப்பான் நாட்டுக்கு செஞ்சிருக்கிறேன். பிஸ்னஸுக்காண்டி, திஜாரான்னு சொல்றது பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸ்க்காண்டி நான் இதுக்கு ஜப்பான் நாட்டுக்கு போய்க்கிறேன். இப்படி மாற்றி மாற்றிட்டே போகலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது என்ன லேஸ் தெரியுமா, இது எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் அழகாக எடுக்கலாம். இஸ்திமாரா இல்லை இஸ்திமாராவில் அல்லது இந்த சீராதாத்தியாலாம் வந்தால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோராக எடுக்கலாம். அப்போ இதுக்கு பிறகு நீங்கள் இப்போ எந்தெந்த விஷயங்கள் கடந்த கால வினாத்தாள் எடுத்து பாருங்க, எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த கேள்விகள் வந்திருக்கேன். அப்போ எந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு தொகுத்து சொல்லியிருக்கேன். அப்போ இப்படியான விடைகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்தது பாருங்க, இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அஸ்ஸபபு ரைசி, முக்கிய காரணம், பிரதான காரணம், லி தர்கில் வலைஃப லஹாலியா, தற்போதைய தொழிலை விட்டதற்கான, தற்கண்ட விட்டான். அப்ப தற்போதைய தொழிலை விட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன? அர்ராத்திபு கைர காஃபின், சம்பளம் போதாமை. அர்ராத்திபுன்னு சொல்றது சம்பளம், கைர காஃபின்டா போதாமை. அப்ப சம்பளம் போதாதுக்கான நான் விட்டேன். அர்ராத்திபு கைர காஃபின். வல் முசாஃபா பாயிதா, அல் மசாஃபத்து பாயிதா, மிக தூரம். அந்த தொழில் வந்துட்டு மிக தூரம், மசாஃபத்து பாயிதா. அடுத்தது வல் ஜவுல் மக்கான் அல் அமல் லா எத்தலாயிமு மஅல் ஹாலியா அஸ்ஸிஹியா. ஜவுல் மக்கான், அந்த வேலை இருக்கிற இடத்துக்கான காலநிலை, அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கிற காலநிலை, லாயத்திலாயிமு தலாம, லாயத்திலாயிமுக்கு எனக்கு செட் ஆகல, எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு உடன்படலை, ஒத்துக்கொள்ளலை, அதுக்கு லாயத்திலாயிமு என்கிற சொல் யூஸ் பண்ணுவோம். ஹாலதி அஸ்ஸிஹியா, எனது உடலியல் நிலைமைக்கு, எனது ஆரோக்கிய நிலைமை, அதாவது எனது ஆரோக்கிய நிலைமைக்கு அந்த இடம், ஜவுல் மக்கான், அந்த ஜவுல் மக்கானில் அமல், அந்த வேலை செய்கிற இடத்திலே காலநிலை எனக்கு ஒத்துக்கொள்ளலை, எனக்கு பொருத்தமா இல்லை என்று வரும். அப்படி ஒரு காரணம் கொடுக்கலாம். அதே மாதிரி வஹாதல் அமல், இந்த தொழில், இந்த வேலை, லா யுனாசிபு எனக்கு பொருத்தம் இல்லை, பொருத்தமா இல்லை, அஹலாத்தில் இல்மியா எனது கல்வி தகைமைக்கு பொருத்தமா இல்லை என்று கொடுக்கலாம். என்னுடைய என்னுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய தொழில், என்னுடைய இந்த எடுகேஷன்ஸ், இதுக்கு கல்வி தகைமைகளுக்கு அது பொருத்தமான தொழில் ஒன்று இல்லை, அதனால நான் இந்த தொழிலை விட்டேன் என்று கொடுக்கலாம். பசாத்துல் அமல் வேலையின் மணித்தியாலங்கள், இந்த கால பீரியட், வேலையோட மணித்தியாலம் ஃபி வதீஃபா ஆல் அஹீரா கானத் கசீரா ஜித்து, இறுதியா செஞ்ச வேலையோட மணித்தியாலங்கள் அதிகமான மணித்தியாலங்கள் இருந்தது. அப்படி கொடுக்கலாம். ஏன்னா இறுதியான செஞ்ச வேலையோட மணித்தியால ஒர்க்கிங் ஹவர்ஸ் கூட, மணித்தியாலும் கூட, அதனால நான் அது தொழிலை விட்டேன். இப்படியான விஷயங்களை அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இப்படி இந்த சொல்லலாம் இரண்டாம் வாரது, இந்த விளம்பரங்களை கேட்டு வாருது கட்டாயம். அப்போ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் யோசிக்க தேவையில்ல, இப்படியான விஷயங்கள் இங்கே கட்டாயம் எடுத்து உங்களுக்கு கிரியேட்டிவாக
வயசாக போன பிள்ளைகள்லாம் இப்படி இதெல்லாம் இப்படி கிரியேட்டிவாக எழுதுங்கள். அதுகளுக்கு தானாகவே இப்போ ஒரு இந்த ஃபார்மேட்டை வச்சு அதுகள் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. ஆனால் அது கஷ்டமான ஆட்கள், இப்போ தான் அரபிக் எடுக்கிறேன் இப்போ தான் படிக்கிறோம்னு சொல்கிறாங்க, கட்டாயம் நீங்கள் பாடமாகி தான் ஆகணும். அது உங்களுக்கு விடை இருக்குது, கேள்வியும் இருக்குது, விடையும் இருக்குது. அப்போ விடை இப்படித்தான் வருகுதுன்னு விளங்குது. அப்போ இப்படி இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாடமாக்கிட்டீங்கன்னா சரி, ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். அல் வதாயிஃபு சால்வீக்கா, முந்தைய தொழில்கள். முந்தைய தொழில்கள்னு கேட்கும்போது முஹாதிருங்கிறது கொடுத்திருக்காங்க, லெக்சரர். ஜாயிர், முஹாதிர் ஜாயிர்னா விசிட்டர் லெக்சரர். அடுத்தது பாஹிஸ். அதே மாதிரி முதிர் கொடுக்கலாம், முர்ஷிது நஃப்ஸ் கொடுக்கலாம். முர்ஷிது நஃப்ஸ்னா உளவிய வழிகாட்டி, அதாவது உளவியல் ஆலோசகர் என்று சொல்றது முர்ஷிது நஃப்சி. முஸ்தஷாருல் தாலீமி, அறிவியல் வழிகாட்டி, முஸ்தஷாருல் தாலீமி. அதே மாதிரி முதர்ரிஸ் கொடுக்கலாம், தாயியா கொடுக்கலாம், தாயி அப்படி கொடுக்கலாம். அல் வலீஃபத்துல் ஹாலியா என்று கேட்டால் தற்போதைய தொழில் என்ன என்று கேட்டிருப்பாங்க சம்டைம்ஸ். அப்படி கேட்கும்போது பாஹிது ஃபி மோசத்துல் பஹ்ஃபில் இல்மி வ தன்மியத் பி ரியாத், இப்படியான விஷயங்களை கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த விஷயங்கள் எப்படி கொடுக்கணும்ண்டு. அப்போ அத்தியானா, அத்தியானாண்டா மதம். இப்போ உங்களுடைய மதம் என்ன என்று கேட்டால் மதத்தை கொடுக்கணும், என்ன மதம் என்று. அத்தியானாண்டா மதம். அத்தியானா இது அல் இஸ்லாம் என்று கொடுக்கணும். 4 மதம் இருக்கே. அப்போ போதியாலாம் வராது, போதியா அது மசீஹியா, மசீஹியாட கிறிஸ்டியன், அது ஹிந்துசியானா ஹிந்துஸ், தமிழாக்களுக்கு சொல்றது. அப்போ அத்தியானாண்டா அல் இஸ்லாம் என்று கொடுக்கணும். அவள் மக்கான், மக்கான்னு சொல்றது மக்கானுல் தாரீகுல் விலாதா, பிறந்த தேதியும் பிறந்த இடமும் என்று கேட்டிருக்கிறாங்க. அது மதீனா, மதீனா கொழும்பு, கொழும்பு நகரம். அல்லது நீங்கள் மதீனத்தின் காத்தாங்குடி, நான் காத்தாங்குடியில் நகரம். அதே மாதிரி மதீனத்துன் கல்முனை, கல்முனை நகரம் அப்படி கொடுக்கலாம். அது பிறந்த தேதியை கொடுங்க இப்படி. அதை இதெல்லாம் கொடுக்க ஈஸி தான், கஷ்டம் இல்லை. இதெல்லாம் தனி கேள்வியாக்கிறத விட அந்த இதிலேயே வரலாம். பயானத்து சக்சியானுக்கு மொத்தமாக கேட்டு அந்த 6 விஷயங்களுக்குள்ளே இதெல்லாம் வந்துடலாம். அப்படி கேட்டு வரலாம். அடுத்தது இது நான் சொல்லி தந்தது ஏற்கனவே அந்த லொகத்தை எப்படி எழுதுறேன்னு இது ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க, புத்தகத்தில் வந்தது இது கைடில். அதே மாதிரி அது முவர்ரிஃபோன் சொல்றது ரெஃபரன்ஸ். உங்களை பற்றி ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணணுமே, உங்களை பற்றி ஒரு ஆள் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு விண்ணப்பிக்கிறீண்டா, வெளிநாட்டு யூனிவர்சிட்டிக்கு உங்களை பற்றி அவர் உறுதிப்படுத்தணும், இது இது இவர் விண்ணப்பிச்சிருக்கிற தகவல்கள் தான் உண்மையானது தான் என்று ஒரு ஆள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணணும். அதை இப்படி கொடுக்கலாம். அலிசம் என்று கொடுத்துட்டு அவர் ஹாத்திபுல் ஜவ்வால் அவர் தொலைபேசி நம்பர் கொடுத்துட்டு அல் வதீஃபா மஹாதிர் என்று கொடுக்கலாம். 3 விஷயம் போட்டு கொடுக்கலாம். சரிதானே? 2 பேருன்னா 2 பேருக்கு பேரை பேரை மாற்றி மாற்றி போட்டு கொடுத்து ஏதாவது தொலைபேசி இலக்கம் உங்களுடைய விரும்பின ஏதாவது ஒன்று போடலாம். முஹாதிர் என்று போடலாம், அல்லது முஹாதிர் சாயர் என்று போடலாம், அல்லது பிஹெச்டி ஹோல்டர் அதுக்கு போடலாம். பிஹெச்டி ஹோல்டருக்கு என்ன சொல்றது, எப்படி சொல்லலாம், என்ன முதிர், முதிர்ன்னு போடலாம். வேற பிஹெச்டி என்ன சொல்றது, சரி அப்படி போடலாம். நீங்க விரும்பின நல்ல ஒரு இதை நிலைமையை வலைஃபா நல்ல ஒரு நிலைமையை போடுங்க. அப்படி போட்டா சரி. இதோட இஸ்திமாரா முடியுது. நேற்று நான் லீவ்லேருந்து வந்தேன், என்னால் கிளாஸ் செஞ்சுக்க கிடைக்கல. இப்போ இஸ்திமாரா பாருங்க, டவுட்டுகள் எதுவும் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. டவுட்டுகள் எதுவும் இல்லை என்றாலும் கட்டாயம் எனக்கு சொல்லுங்க, ஃபீட்பேக்கு விளங்கிட்டு தான் இஸ்திமாரா ஓகே ஈஸியாக இருக்குது எப்படி இருக்கேன்னு உங்களோட கொமெண்ட்ஸை கட்டாயம் சொல்லுங்க. இந்த லேசாக இருக்கா இல்லை கஷ்டமா. இந்த நிறைய பிள்ளைகள் இஸ்திமாராண்டா பெரியசா நினைச்சிட்டு இருக்கிறது, பயந்து பயந்து இருக்கிறது, இது கஷ்டம். இஸ்திமாரா பார்த்த உடனே பயமா இருக்கிறது. ஆனால் இஸ்திமாரா ஃபோமை பார்த்த உடனே அந்த ஃபோம்ல ஈக்கிறத பார்த்து அந்த ஃபோமில் ஒரு சில விடைகள் இருக்குது. ஒரு 2-3 விடைகள் அதில் இருக்கும். ஆனால் மிச்ச கேள்விகளுக்கு உங்களுக்கும் நீங்கள் இப்படி இதிலே நான் உங்களுக்கு விட தந்துட்டேன், இதை பாடமாக்கி எழுதுங்க. அப்படி இல்லாட்டி இதோட கிரியேட் பண்ணி எழுதுங்க. இதோட நம்மளோட கிளாஸ் முடிச்சுக்குவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கட்டாயம் எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க இஸ்திமாரோட. விளங்காட்டி விளங்காத சொல்ல கேளுங்க. கட்டாயம் பேசுங்க.